அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சத்குருநாதா சத்குருநாதா தன்மார்க்க சங்கம் தடைக்கு அருள்தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மிக்க அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். அருட்பெருஞ்சுவதி ஆண்டவர் மயமாக ஆகி நம்மையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற வள்ளற்பெருமான் பொன்னார் திருவிழை வணங்கி நம்மவர்களாகிய உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை மிக்க பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். வள்ளற்பெருமானுடைய பேருள் கருணையினாலே 19-20 ஆண் வகுப்புகளை தாண்டி நேர்நிலையை முடித்து, முதல் நிலையை முடித்து, இடைநிலையிலே 2 வகுப்புகளை பார்த்திருக்கிறோம். உடலுடைய அருமை பெருமை பற்றி சென்ற வாரம் பார்த்தோம். இந்த இடைநிலை முழுவதும் உயர்நிலை முடிச்சாச்சு, முதல் நிலையை முடிச்சாச்சு, இப்போ இடைநிலைக்கு வந்திருக்கோம். வேர்நிலையில இறைவன், உயிர், தலை, இந்த 3 பார்த்தோம். வினை கொள்கைகளை பார்த்தோம், மறுபிறப்பு கொள்கைகளை பார்த்தோம். இந்த உடம்புக்கு ஆன்மாக்கும் உயிருக்கு என தொடர்புங்கிறத பார்த்தோம். முதலிலே இந்த உடம்பு எப்படி வருதுன்னு பார்த்தோம், எப்படி கரு உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். கரு உற்பத்தி ஆகிறது பார்க்கிற பொழுது ஒரு நிலையிலேயும் பெருமான் சொல்லுகிற ஞான கருத்துக்கள் அறிவியலோடு எப்படி பொருந்தி போகின்றன என்பதை பற்றி மிக மேலோட்டமாக பார்த்தோம். ஆக உடம்பு வந்தாச்சு. 10 மாதம் கழித்து தாயோட கருப்பையிலிருந்து இப்பொழுது கருவானது உருவாக மாறி பிண்டமாக இந்த நில உலகிற்கு வந்தாவிட்டது. அதுக்கப்புறம் இந்த உடம்புல என்னென்ன பாகங்களை, உறுப்புகளை இறைவன் கருணையோடு செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை 2 வாரமா பார்த்தோம். இடைநிலை 2 வகுப்பு பார்த்தாச்சு. இந்த இடைநிலை முழுவதும் உடலை பத்தி தான் சிந்திக்க போறோம். பொதுவான தத்துவங்கள்லாம் உயர்நிலையில வரும். நான் சிலபஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். அநேகமா இப்ப சாந்தி அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான் பன்னாரத்துக்கு. அது டைப் பண்ணி வந்தோடனே உங்க எல்லாருக்குமே அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த மேல்நிலை வரைக்கும் எல்லாத்தையும் எழுதிட்டேன். அதுல என்ன ஒரு நன்மைனா, முன்கூட்டி அனுப்புறதுனால சில சந்தேகங்களுக்கு வர்றப்ப இந்த சந்தேகங்களுக்கு உண்டான கேள்விகள் பதில்கள்லாம் பின்னால் இருக்குன்னு நீங்க பார்த்துக்கலாம். ஆக இடைநிலை முழுவதும் தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்த அந்த பிண்டத்திலே, அந்த குழந்தைக்கு உடலிலே, அந்த மனித உடலிலே என்னென்ன இருக்கின்றன, பெருமான் என்னென்ன இருக்குன்னு சொல்றாருங்கிறது பார்ப்போம். இந்த உடல் உறுப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் போன வாரம் பார்த்தோம். அது அறிவியல் துணையோடு. ஏன்னா நம்ம ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருந்தா அவர் ஏதோ கண்ணால பார்க்காம ஏதோ கற்பனை சொல்றாருன்னு சொல்லியிருக்கலாம். நான் போன வாரம் சொன்ன அந்த அறிவியல் விந்தைகள், உடல் விந்தைகள் அத்தனையும் அறிவியல் மருத்துவ உலகம் சொல்லுகிற விந்தை. அதனால்தான் நம்ம அரிது மாநாடு புறத்துல இருந்து அவை சொன்னாலே பல இடங்கள்ல பெருமான்னு சொல்றாரு, மிக அரிதாக கிடைத்த தேகம், அரிதாக கிடைத்த தேகம். ஏன் அரிதுன்னா போன வார வகுப்பு தான் காரணம். போன வார வகுப்பிலே நாம் பார்த்தோம் எத்தனை விதமான நரம்புகள், எத்தனை விதமான தசைகள், எத்தனை எலும்புகள், மூளை எத்தனை, ஆங்கார மூளை, ஓங்கார மூளை, நரம்பு எத்தனை, எலும்பு எத்தனை, இவ்வளவும் அதுல எத்தனை அதிசயங்கள் இருக்கு பாருங்க. எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய அளவிற்கு இந்த நரம்புகள் உடம்புல இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு எடுத்து ஜாயின் பண்ணி சேர்த்துட்டே போனோம்னா இந்த உலக உருண்டையை சுத்தி 2 முறை வரலாம், 2.5 முறை வரலாம். அப்படின்னா எவ்வளவு விந்தை இந்த உடம்புல. அது இறைவன் எவ்வளவு பெரிய டிசைனரா இருப்பான். ஒரு சாதாரண மனித மொழியில டிசைன் பண்ண முடியாது, கம்ப்யூட்டரோட டிசைன் பண்ண முடியாது, இறைவனால மட்டும்தான் முடியும். இறைவன் இருக்கிறான்னு இதெல்லாம் ஒரு சாட்சி. மனித உடலே இறைவன் இருப்பார்ன்றதற்கு ஒரு சாட்சி. அதை முழுவதும் போன வாரம் பார்த்தோம். ஆக இடைநிலை முழுவதும் அதன் 3 வகுப்பு, 4 வகுப்பு, 5 வகுப்பு, எத்தனை வகுப்பு இருந்தாலும்
இந்த உடலை பற்றி தான் சிந்திக்க போறோம். ஆனா அருட்பா முழுவதும் இருக்கிற கருத்தை நான் தொகுத்து சொல்ல போறேன். உடம்பை பத்தி எங்கெங்க அருட்பால சொல்றாரோ அது முழுவதும் தொகுத்து சிந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது, இந்த உடம்புல நம்ம பார்ப்பது இந்த ஒரு உடல் தெரியுது வெளியில, இது தெரிகிற இந்த உடல் இல்லாமல் இன்னும் 2 உடம்பு உள்ள இருக்குங்கிறாங்க. இத பெருமான் சித்தருடைய கருத்தை அப்படியே ஏத்துக்கிறார். வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம் 6 அந்தங்கள் சொல்கிற கருத்து. அது அத்தனையும் பெருமான் ஏத்துக்கிறார். இந்த உடம்புல நாம் பார்க்கிற இந்த உடம்பு, வெளியிலே தெரிகிற அந்த புற உடல், இதுக்கு சமஸ்கிருதத்துல ஸ்தூல தேகம். ஸ்தூலம் அப்படின்னா தமிழ்ல தூல தேகம் சொல்லுவோம். ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். கிராமப்புற வீடுகள்ல 2 சவத்துக்கு மேல கூரை அல்லது ஓட்டை போடுவதா இருந்தால் அப்பெல்லாம் சீமை ஓடு அல்லது மண்ணோடு அல்லது ஓலை அதெல்லாம் போடுவாங்க. அந்த ஓலை எப்படி நிற்கும், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2 சவற்றையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை குறுக்க போடுவோம். அதுக்கு தூலன்னு பேர். பெரிய மரத்துக்கு, பெரிய பொருளுக்கு தூலன்னு பேர். இது ஸ்தூல தேகம் அப்படின்னா பெரிய தேகம், பருவுடல் தெரியும். 6 அடி உயரம் இருக்க பாருங்க. ஆக இது 6 அடி உயரம் உள்ள ஒரு தேகம், ஆனா தூல தேகம். தமிழ் இதுக்கு அழகான பேர் பருவுடல்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம வெளியில பார்க்கிற இந்த தேகம் இருக்குன்னு இது பருவுடல். இது வெளியில தெரியுது. இது இல்லாம 2 தேகம் இருக்கிறதா நம்முடைய அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அங்கதான் நம்முடைய இந்திய ஆன்மீக அறிவியல் புறத்தில் இருக்கக்கூடிய அறிவியலை தாண்டி நிற்கும். இதுவரையில் நம்ம பார்த்தலாம் கரு பத்தி எல்லாம் அறிவியலோட சேர்ந்து சிந்திச்சுட்டு வந்தோம். ஆனா இதற்கு மேல நம்ம உடலை பத்தி சிந்திக்கிற போற கருத்துக்கள் எல்லாம் அருளியலில் சித்தர்கள் ஞான பெருமக்கள் தன் ஞான திருஷ்டியால் சொல்லும். இது முழுவதும் சயின்ஸ் ஒரு கருவியில போய் கண்டுபிடிக்குமானா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது உணர முடியும். நம்ம உள்ள ஒரு உடல் இருக்குது, உணர முடியும். ஆக வெளியில தெரிகிற இந்த தூல தேகம் அல்லது பரு உடல், இங்கிலீஷ்ல இது பிசிக்கல் பாடி அல்லது கிராஸ் பாடின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லிட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா சில பேர் தமிழ்ல புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். அல்லது வேற ஏதாவது நூல்களை படிக்கிறப்ப அவன் இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பான். அன்னைக்கு ஒரு முத்துஜோதியா தமிழ்ல ஏதோ பருவுடல்னு சொன்னாரு, இது இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியும், ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம இதுக்கு மேல சயின்ஸை நம்ம சிந்திக்கிற சன்மார்க்கத்துல சயின்டிஸ்ட் ஆயாச்சு. அதனால இந்த அறிவு நம்ம கூட்டிக்கிட்டே போவோம். ஆக நம்ம பருவுடல் அல்லது ஸ்தூல தேகம் சொல்வது இங்கிலீஷ்ல கிராஸ் பாடி, GROSS, கிராஸ் பாடி அல்லது பிசிக்கல் பாடி. ஒரு ஆண் பெண் கலப்புனால புணர்ச்சினால ஒரு கரு உண்டாகி ஒரு மனித உடல் உண்டாயாச்சு. இப்ப நம்ம அந்த மனித உடலை வெளியிலிருந்து பார்க்கிறப்ப தெரியும் அந்த உடலுக்கு தூல தேகம்னு ஒரு பேரு. இதுக்கு உள்ள 2 தேகம். அதுக்குதான் சூக்கும தேகம்னு ஒரு தேகம், காரண தேகம்னு ஒரு தேகம். சூக்கும தேகம்ன்றது இந்த பருவுடலுக்கு உள்ளே இருக்கிற தேகம். அந்த சூக்கும தேகத்து உள்ள இருக்கிறது காரண தேகம். பாருங்க, முதல்ல ஒரு சப்டியூல், ஒரு கடுகு மாதிரி உள்ளர ஒரு சின்ன மைனூட் ஆட்டம் மாதிரி இருக்கிறது காரண தேகம். அதுல இருந்து வெளியில வர்றதுதான் சூக்கும தேகம். அதுல இருந்து வெளில வர்றதுதான் தூல தேகம். ஆக வெளியிலே தெரிகிற கை, கால், முகம், கண்ணு, மூக்கு, செய்வாயோடு இருக்கிற இந்த தேகம் தூல தேகம் அல்லது பருவுடல் அல்லது பிசிக்கல் பாடி ஆர் கிராஸ் பாடி. இந்த தூல தேகத்துக்கு, பருவுடலுக்கு உள்ள இருக்கிற தேகத்துக்கு சூக்கும தேகம் பேர். சூக்கும தேகத்தை புரிஞ்சுக்கலன்னா அருட்பாவும் படிக்க முடியாது, ஆன்மீகத்தையும் படிக்க முடியாது. அருட்பாவம் உள்ளிட்ட ஆன்மீகம் அத்தனை நூல்களும் சூக்கும தேகத்தை தான் மெயினா வச்சுப்பாங்க. பெருமான் பெற்ற அந்த முத்தேக சித்திய சூக்கும தேகத்தினுடைய அடிப்படையில தான். அதனால இந்த சூக்கும தேகம் என்பது மிக மிக முக்கியமான தேகம். அதை நம்ம விளக்கமா பின்னால படிக்கலாம். ஆக இந்த உடலுக்குள்ள சூக்கும தேகம், காரணம் 2 தேகம் இருக்கிறதா சொல்லுங்க. பெருமான் பெருவிண்ணப்பத்துல ஒரு அழகான கருத்து சொல்றாரு. சரி, நம்ம ஒரு விந்தணுக்குள்ள இந்த பண்ண சொல்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நினைவுபடுத்தி பாருங்க. பாசாந்த காலத்தில் ஆன்மாக்கள் அருகி இருட்டுல கடந்தது. இறைவன் என்ன பண்ண தனிப்பெரும் கருணையினால நம்முடைய நல்வினைக்கு நிறைய இருக்கிறதுனால சரி இந்த ஆன்மா ஒரு மனித தேகத்தில் போகலாம் என்று முடிவு செய்து அந்த பாசாந்த காலத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவை எடுத்து ஒரு ஆணுடைய விந்தணுவில் விடுகிறான்னு பார்ப்போம். ஆக ஆன்மாவை எடுத்து விடுகிறான் எங்க விந்தணுக்குள்ள. அது வர்றப்ப என்னன்னா ஆன்ம கலைகளாகிய ஆன்மா மட்டும் வரல, அதோட சேர்ந்த கலைகள் என்னதுங்க, ஆகாயம் பிரகிருதி 2 தத்துவம் சேர்ந்து வருதுன்னு நான் சொல்றேன். ஆகாயம் என்பது ஒரு பூதம், பஞ்ச பூதங்களிலே அது ஒரு பூதம். பிரகிருதி என்பது மூலம். ஒரு ஆன்மாவுக்கு ஒரு மூலம் இருக்கு.
அது காரண தேகத்தோடு சம்பந்த முடியும். அந்த மூலம் இருக்கு பாருங்க, அதுவும் சேர்த்து விடும். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அதே பெருவினத்துல பெருமான் அடுத்து ஒரு வரி எழுதுவார். பேர் அது கூட சில பேர் பொருள் கேட்டாங்க என்ன ஒரு 15-20 நாளைக்கு முன்ன. நான் பின்னால சிந்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு சிந்திக்க போறோம். இதுவரையில சமய மதங்கள் சைவத்தை உள்ளிட்டு, ஏன்னா சைவ மதம் தான் சமய மதங்களிலேயே மிக தேர்ந்த ஞானம் உடையதா பெருமான் சொல்லுவார். இதுவரையில் வந்த சமயங்கள். இந்த சைவ சமயத்திலேயும் கூட தூல சூக்கும காரணோட பத்தி தான் பேசுறாங்க. நம்ம அருட்பால பெருமான் இதையும் தாண்டி போறாங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஞானங்களுக்கெல்லாம் முடிஞானம் சொல்லுவேன் சன்மார்க்கம். இதோ பெருமான் மேல இருக்கிற பக்தினால 3 தரமணியா சன்மார்க்கம் இருக்கிறதான்னு சொல்றதான்னு நினைச்சுக்காதீங்க. அறிவியல், ஆன்மீக அறிவியல். பெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த சூக்கம் மட்டும்தான் சமயங்கள் பேச்சு இதுவரையில. அவர் பெருமான் அதிசூக்மம் 100 இடத்துக்கு போறாரு. காரணதேகத்தை பத்தி தான் பேசணும். அதிகாரணதேகம் ஒண்ணு பேசுறாரு. பின்னால் விளக்கமா பேசலாம். அதனால பெருநவத்தை பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த விந்தணுக்குள்ளே ஆன்மாவை கொண்டு வந்து விடுகிற பொழுது சூக்கும தேகத்தையும் காரண தேகத்தையும் சேர்த்து விடுகிறான்னு எழுதுறாரு பெருமிடம். அந்த கருத்தை நம்ம இதுவரையில சிந்திக்கல. பெருமிடத்தை முழுசும் படிச்சோம். ஏன் சிந்திக்கல? இது இந்த நேரம் சிந்திக்க வேண்டிய கருத்து. ஆனா அன்னைக்கு கம்மா போட்டு வச்சு நம்ம சிந்திக்கணும். ஆக பாசாந்த காலத்தில் அழிந்து கிடந்த ஆன்மாவை தனிப்பெரும் கருணையினாலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எடுத்து ஒரு ஆணுடைய சுக்கிலத்தில், அதாவது விந்தணுவில் விடுகிறார். விடுகிற பொழுது வெறும் ஆன்மாவுக்கு விட்டு விடுவது மட்டுமல்ல, அதுக்கு ஒரு அதோடு சேர்த்து, ஏன்னா எப்படியாதான் தூலதேகம் உருவாக போகுது தாய் வயிற்றுல. இந்த தூல சூக்ம காரணம் எல்லாம் 3ம் சேர்ந்துதான் அந்த விந்தணுக்குள்ள வரும். அதை மனசுல வச்சுக்கணும். அது இந்த பெருவினத்துல பெருமான் இதை ரொம்ப ஆழமா சொல்றாரு. அடுத்து அது பெருமான் பல பாடல்கள் வேற சொல்லுவார். சூக்ம தேகத்தை பத்தி எல்லாம் மகாதேவ மாலையில 2076வது பாடல்ல பரமாகி சூக்குமமாய் தூலமாகி பரமார்த்த நிலையாகி பாருங்க. பரமாகி, பரம்னா மேலான, பரம்னா காரண உடல், சூக்குமமாய் சூக்கும உடல், தூலமாய் தூல உடல். இறைவன் அப்படிலாம் ஆகியிருக்கான உடம்புல. பரமாகி சூக்குமமாய் தூலமாகி பரமார்த்த நிலையாகி. பெரிய பாடல், நான் முழுசும் சொல்லல, இந்த ஒரு வரி மட்டும் உங்களுக்கு சொல்றேன் காலம் கருதி. அடுத்து திருவடி புகழ்ச்சி எடுத்துட்டீங்கன்னா 60வது வரியில பெருமான் பேசுவார். தருபரம் சூக்கமும் தூலம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம். அந்த திருவடி புகழ்ச்சி முழுவதும் நெஞ்சுருக எலும்பு கருக நம்ம படிக்கணும். அவ்வளவு ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு பாடல். அது 60வது வரியில சொல்றாரு, தரு பரம் சூக்குமும் தூலம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம். பரம் சூக்குமும் தூலம் கூட சொல்றாருங்க. பரம் என்பதுதான் காரண உடல் அல்லது ஆன்ம உடல்னு சொல்லுவாங்க. அது புலன்களுக்கு ஆகப்படாது. பார்ம புலனுக்கு ஆகப்படுங்களா? புலன்களுக்கு புலன்னா எதுங்க? காணல், கேட்டல், துவை, ஒளி, ஊர், ஓசை, இதெல்லாம் புலன்கள் இல்லைங்களா? எதுக்குமே ஆகப்படாது. ஆக கண்ணு, மூக்கு, செவி, வாய், புலன் எதுக்குமே ஆகப்படாம இருக்குது அந்த ஆன்ம உடல் அல்லது காரண உடல் அல்லது பரம். அது புலன்களுக்கு ஆகப்படாது. அது லட்சணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூக்குமம் என்பதுதான் நுண்ணுடல் தமிழ்ல சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல சூக்குமம், தமிழ்ல நுண்மையான உடல், நுண்ணுடல். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா மனதால உணர முடியும் நம்ம. காரண உடல் புலன்களுக்கும் தெரியாது, கண்ணுக்கும் தெரியாது. தூக்கம் உடல் நுண்ணுடல் என்பது மனதால் உணரக்கூடியது. தூலம் என்பது பருவுடல் சொன்ன. இந்த தூலம் என்பது பருவுடல். ஆக பருவுடல் கண்ணுக்கும் தெரியும். பரம், சூக்கும், தூணு 3 சொல்றாரு திருடி போச்சு. ஆக காரண உடல் என்பது கண்ணுக்கும் புலப்படாது, புலன்களுக்கும் ஆகப்படாது. சூக்கும் உடல் என்பது நுண்ணுடல். அது கண்களுக்கு தெரியாது, ஆனால் மனதால் உணர முடியும். பருவுடல் என்பது கண்ணுக்கும் புலப்படும், புலன்களுக்கும் ஆகப்படும், கைக்கும் தெரியும். இது இந்த தூலசூக்குட பத்தி பெருமாள் ரொம்ப விளக்கமா உபதேச குறிப்புகள் 358வது பக்கத்துல எதுலாம் சொல்றேன்னா குறிச்சிக்கலாம். குறிச்சு நீங்க போய் அமைதியா ஆனந்தமா ஒரு காலத்துல படிக்கணும். உபதேச குறிப்புகள்ல 358வது பக்கத்துல தூல சூக்குமா காரண பிறப்புகளை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்றேன். நம்ம ஏற்கனவே வேற ஒரு சூழ்நிலை படிச்சிருப்போம், சிந்திச்சிருப்போம். இருந்தாலும் திரும்ப ஒரு வேகமா சிந்திக்க தவறு இல்லை. தூல பிறப்பு 7ன்னு சொல்லுவார்.
மனித உடலுக்கு 7 பிறப்பு. இந்த இடத்துல பிறப்புன்னு பெருமாள் சொல்றது பருவங்கள் வச்சுக்கலாம். அத வேற ஒரு சூழ்நிலை நம்ம படிக்க போற பின்னால தாத்வீகங்கள் பேரு. சூக்கும பிறப்புக்கு தத்துவங்கள் பேரு, தூல பிறப்புக்கு தாத்வீகங்கள். இந்த தத்துவம் தாத்வீகம் சில இடத்துல வரும். என்னடா உங்களுக்கு புரியலையே நினைப்பீங்க. குறிச்சு வச்சுங்க, பின்னால விளக்கம் பார்ப்போம். ஆக தூல பிறப்பு 7. தாய் வயிற்றுல 5 மாதம் வரை கற்பத்துல இருக்கு பாருங்க. 5வது மாசம் வரைக்கும் இருக்கிற நிலைக்குதான் ஒரு குழவின்னு பேரு. நம்ம அம்மிலாம் அரைக்கிறாங்களே, குழவி பாத்தீங்கன்னா என்ன கை கால கண்ணு மூக்கா இருக்கு. ஆனா நீட்டா நீண்ட செவக வடிவில் இருக்கு, நீண்ட கோல வடிவில் இருக்கு. அது மாதிரிதான் பிண்டம் இருக்கும் 5 மாசம் வரையில. புள்ளி புள்ளியா இருக்கும், கண்ணு இடத்துல 2 புள்ளி இருக்கும் அந்த இடத்துல. அது போல குழவின்னு பேர். அது ஒரு பிறப்புங்கிற அர்த்தம். 5 மாதம் வரை கர்ப்ப காலத்துல இருக்குதுங்களா, அது ஒரு பிறப்பு. அடுத்து உறுப்புகள்லாம் வளருது பாருங்க, அவையாதி உற்பத்தி காலம் உறுப்புகள் வளருது. ஆர்கனோஜெனசிஸ் இங்கிலீஷ்ல ஆர்கனோஜெனசிஸ். இது 2வது பருவம் அதுக்கு பிறகு. அடுத்தது பிண்ட வெளியில ஒரு தாயுடைய கருப்பையை விட்டு நில உலகிற்கு வருகிறது. அது 3வது பிறப்பு. 4வது குழந்தை பருவம், 5வது பாலப்பருவம், 6வது குமார பருவம், 7வது முடிவு பருவம். இது 7 தான் தூல பிறப்புன்னு அர்த்தம். இதை தாத்விகங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து சூக்கும பிறப்பு 7 சொல்றாரு பெருமாள். சூக்கும பிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாக்கிரதை, சொப்பனம், சுழுத்தி. ஜாக்கிரதைனா நனவு தமிழ்ல, சொப்பனம்னா கனவு, சுழுத்தினா உறக்கம். நனவு, கனவு, உறக்கம். 4வது ஜாக்கிரதையில் சொப்பனம், அதான் நனவில் கனவு. ஜாக்கிரதையில் சுழுத்தி, நனவில் உறக்கம். சொப்பனத்தில் சொப்பனம், கனவில் கனவு. சொப்பனத்தில் சுழுத்தி, கனவில் உறக்கம். இது 7. இதெல்லாம் நம்ம 36 தத்துவங்கள் போறப்ப எல்லாத்தையும் விளக்கமா நம்ம படிப்போம். அதனால பின்னால தனி ஒரு சப்ஜெக்ட். அதான் உங்களுக்கு நான் சிலபஸ் ஆரம்பிச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன் அவர் வேகமா போனாரு, அப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்க. சூக்கும பிறப்பு 7ன்னு சொல்றாரு. தூல பிறப்பு 7, அது தாத்விகன் பேரு. சூக்கு பிறப்பு 7, அது தத்துவங்கள் பேரு. காரண பிறப்பு, மனசால நினைக்கிறது பூரா ஒரு பிறப்புங்கிறார். மனோ சங்கற்பங்கள் எல்லாம் பிறவி. மனசு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, ஓடிக்கிட்டே. ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரங்க, 17,000 நினைப்புன்னு வச்சுங்களேன். ஒரு மணி நேரத்துக்கு 17,000 நினைப்பு ஒரு பிறவி. மனோ எண்ணங்கள் அத்தனையும் பிறகுங்கிறார். அதனாலதான் நினைப்பு மறைப்பு பிறருக்கு காரணமாகுங்கிறார். இந்த நினைப்பு மறைப்பு ஒரு அதிகாரம் பின்னால சிந்திக்க போறோம். இந்த இந்த இடைநிலையிலே சிந்திக்க போறோம். நினைப்பு மறைப்பாற்றால் பிறவி இல்லைன்னு எப்படி ஆறும் வழியும் சொல்றாரு. பரோபகாரம் சத்விசாரம் 2ஆல் தான் ஆற முடியும். பின்னால் விளக்கமா பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அந்த சப்ஜெக்ட் பண்ண சிந்திக்கல. அதனால இது பெருமான் இந்த சூக்கமும் தூலமும் காரணத்தை பத்தி பல இடங்கள்ல பாடல்கள்ல உரைநடையில விளக்கமா சொல்றாருங்கிறதுக்காக அந்த கருத்தை சொன்னேன். வழக்கம் போல திருமந்திரத்துல சொல்லாத கருத்தா திருமந்திரத்துல சொல்லுவாரு, மெய்யினில் தூலம் மிகுந்த முகத்தையும் பொய்யினில் சூக்கம் பொருந்தும் உடலையும் கையினில் துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே. இந்த உடம்புக்குள்ளர இது 3 இருக்குங்கிறார் திருமூலர். மெய்யினில் தூலம் மிகுந்த முகம், அது தூலம். பொய்யினில் சூக்கம் பொருந்தும் உடலையும், அங்க கண்களுக்கு புலப்படாததால பொய்யுங்கிறாருங்க. கண்களுக்கு புலப்படாத சூக்குமம். கையினில் துல்லியமாய் காட்டும் உடல், துல்லியமாய் காட்டும் உடம்பு தான் இந்த காரண உடல். துல்லியம் காட்டும் உடல் தான் காரண உடல். ஆக இந்த 3 உடலும் இந்த மனித உடலுக்குள்ளே இருக்கு. இன்னொரு இடத்துல திருமூலர் சொல்லுவார், இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பின்னால சில நேரங்கள் இந்த சொல் வரும். குறியட்ட காயம் பேரு. குறி அட்ட காயம். அட்டம்னா 8, காயம்னா உடம்பு. அது புரிகிற 8 காயம் உடம்பு. அதுக்கு நுண்ணுடம்பு, அதாவது சூக்கும உடம்புக்கு அது இங்கிலீஷ்ல சப்டியூல் பாடின்னு பேரு. சூக்கும உடம்புக்கு சப்டியூல் பாடி, ஆஸ்ட்ரோ பாடி அல்லது லிங்க சரீர் அப்படின்னு சமஸ்கிருதம் லிங்க சரீர்னு பேர், லிங்க தேகம்னு பேரு. இது 3 பேரு எதுக்கு பொருந்தும்? ஆஸ்ட்ரல் பாடி என்றாலும், சப்டியூல் பாடி என்றாலும், லிங்க சரீர் என்றாலும், சூக்கும தேகம் என்றாலும், நுண்ணுடம் என்றாலும் ஒண்ணுதான். சமஸ்கிருதத்துல சூக்கும தேகம், தமிழ்ல நுண்ணுடம். அதை 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அது பிறப்புடம்பு. இப்போ ஒரு பாட்டுல சொல்றாரு, குறியற்ற காயம் ஏன் சுக்குமத்துக்கு பேர் வந்ததுன்னா, அத்தன் அமைத்த உடல் இரு கூறினில் சுத்தம் அதாகிய சூக்குமன் சொல்லுங்கால்
சுத்த பரிச சத்த பரிச உருவம் ரசம் கந்தம் புத்தி மான் அகங்காரம் புரியட்ட காயம். 8 பொருள் சேர்ந்தான் சூக்குமம். இந்த சூக்குமம்ல எது எது இருக்குன்னா சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் வள்ளுவர் சொல்வார். இது சுவைனா நாக்கோட ஒரு தொழில், ஒளினா கண்ணால பார்க்கிறது ஒளி, ஊர்னா தொடு உடம்பு, ஓசைனா காது கேட்கறது, நாற்றுனா மூக்கு நுகர்தல். இந்த 5 அவைகளுக்கு உண்டான தொழில் இருக்கு பாருங்க, புலன். அதுக்குதான் புலன்னு பேர். இந்த 5 புலனும் அப்புறம் மனம் சித்தம் புத்தி அகங்காரத்துல சித்தம் இல்லாத இருக்கிற 3 இருக்கு பாருங்க, புத்தி மனம் அகங்காரம். இது 3. 5 3 எத்தனை 8. இது 8 சேர்ந்ததுதான் இந்த நுண்ணுடம்பு அல்லது சூக்கும உடம்பு அப்படின்னு திருமூலர் சொல்றார். சித்தம் ஏன் நீக்கிடுறாங்க கேட்டீங்கன்னா, சித்தம் என்பது பரசரீரம் சொல்லுவாங்க தத்துவங்கள். பரசரீரம்னா இறைவனுடைய சரீரத்துக்கு தொடர்புடையது. சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டின்னு அவை கூட சொல்லுவாப்பாரு. சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. சித்தம் என்பது இறைவனோட தொடர்புடைய ஒரு அவயம். இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரத்துல சித்தம் என்பது மேலான ஒரு நிலை, பரத்தோட தொடர்புடைய நிலை. அதனால அதை எடுத்துட்டாங்க. தூக்குடம்புல அது இல்லை. ஆக புத்தி மனம் அகங்காரம் என்ற 3, சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்கிற 5, 5 3 8, 8 சேர்ந்ததான் சூக்கும தேகம் அப்படின்னு திருமந்திரத்துல சொல்றாரு. அதனால இந்த கருவல வருது பாருங்க, அதுக்கு பிறப்புடம்புன்னு பேர், நுண்ணுடம்பு. இது எல்லா உயிருக்கும் பொதுவா இருக்கிற உடம்பு. இது இந்த சூக்கும உடம்புன்றது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குள்ள சூக்குணம் இருப்பாருங்க. எல்லா மனுஷக்குள்ள சூக்கு உடம்பு ஒன்றுதான், அதுல வேறுபாடு இல்லை. வெளியில இருக்கிற உருவத்தாங்க வேறுபாடு இருக்கு, ஆன்மால வேறுபாடு இருக்கா? எல்லாருமே ஒண்ணுதான். அது போல சூக்கும உடம்புலயும் வேறுபாடு கிடையாது. அதனால ஒரு கருவிலிருந்து ஒரு தேகம் வருகிற பொழுதே அந்த பிறப்புடம்பு இருக்குங்களே, அதுக்கு சூக்கும உடம்புன்னு பேரு. அது நுண்ணுடம்பு. இது எல்லா உயிருக்கும் பொதுவான உடம்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, கருவில கை கால் மூக்கு எல்லாம் வளருது. அதுக்கு ஜெனசிஸ் உடம்புல எல்லா உறுப்புகளும் வளருது. அது மாதிரி வர்றதுக்கு சிறப்புடம்புன்னு பேரு. அப்ப 2 உடம்பு அது பாருங்க, சூக்கு உடம்புலயே பிறப்புடம்புன்னா சூக்கும உடம்பு, சிறப்புடம்புனா தூல உடம்பு. ஏன் தூல உடம்புல கை கால் மூக்கு செவியெல்லாம் வளர்ந்துருக்கு. சூக்கும உடம்புனா எப்படி இருக்குங்க, எல்லாம் ஒண்ணுதான். எல்லா உடம்புல இருக்கிற சூக்கு உடம்பு ஒரே மாதிரிதான். ஏன்னா கை கால் கிடையாது, நீங்க உள்ள இருக்கிற உடம்பு. அதனால அது வந்து பிறப்புடம்பு. கை கால்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் சிறப்புடம்பு, விசேஷ தேகம் பேரு, தூல உடம்புன்னு பேரு. அதனால இந்த நுண்ணுடம்பு இருக்கு பாருங்க, அதுக்கு சாவே இல்லை. ஒரு ஆன்மா வீடு பேரு அடைகிற வரையில், மனவிழா பெருவாழ் பெறுகிற வரையில் இந்த சூக்கும உடம்பு இருந்துகிட்டே இருக்கும். அது ஊழிக்கால வர சூக்கும உடம்பு, அதுக்கு இறப்பு என்பதே இல்லை. ஆனா தூல உடம்பு இருக்கு பாருங்க, அது கை கால் மூக்கு வைகை எல்லாம் இருக்கு. இதுக்கு ஒரு உடம்பு விழற நாள் ஒன்று இருக்கு, இறப்பு மாதிரி பிறப்பு இருக்கு. ஒரு 100 வருஷம் வாழுதுன்னு வச்சுங்களேன். மலம் கழிவுங்கிறதுக்காக, இந்த 3 மரங்களை கழிப்பதற்காக, மல கழிவுக்காக தான் தேகமே வரும். ஆக தூல உடம்பு பருவடம் என்பது பிறந்து இறந்து கொண்டே இருக்கும். மலத்தை கழிப்பதற்காக, ஆணவம் கண்மை மாயெல்லாம் கழிக்கிறதுக்காக, நீக்குவதற்காக தேகத்தை எடுத்து பிறப்படுத்திட்டே இருக்கும். பிறப்பு எப்போ வரும்? மனவிழா பெருவாழ் வருகிறது, முக்தி இன்பம் கிடைக்கிறது, அது வரை தூரம் வரும். ஆனா சூக்குடம்புக்கு இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் இருந்து அதுக்கு வந்து அழிவு என்பதே இல்லை. ஊழிகாலம் தான் அழிவுன்னு சொல்லுவாங்க வேதாந்தத்துல. ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. இதுக்கு வேற பொருள். ஜாதி மதங்கள்லாம் பார்க்கக்கூடாது, எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான், எல்லா உடம்புல ஒரு உயிர் ஒண்ணுதானே. அவங்க ஏன் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி மட்டம்லாம் கட்டுறீங்க, ஜாதி ஏன் பாக்குறீங்க? இருக்கு அந்த பொருளை சொல்லுவாங்க. நேரான பொருள் அதுதான். அதனால தத்துவாதிகள் இந்த பொருளை வேற மாதிரி பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, பிறப்புடம்பு நான் சொன்னேன், பிறப்புடம்பு எதுங்க? சூக்கும உடம்புக்கு தான் பிறப்புடம்புன்னு பேர். அதுக்கு வந்து பிறப்புக்குள்ள இருக்கிற உடம்பு. தூரம் தான் சிறப்புடம்பு. அதுக்கு வந்து கை காலம் முளைக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு வேற மாதிரியான முகம், வேற மாதிரியான கைப்பிடியில. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா எல்லா உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் பிறப்பு உடம்பு ஆகிய சூக்கு உடம்பு ஒன்றுதான். சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். இப்ப செய்தொழில் இருக்கு பாருங்க, ஒரு கையினால ஒரு தச்சன் இருக்கிறான், கருமான் இருக்கிறான், விவசாயி இருக்கிறான். இந்த கருவிக்கிறவங்க தொழில் வெவ்வேறு பண்ணிட்டே இருக்கும். அதனால இந்த சிறப்புடம்பு வேறு இருக்கு. அந்த சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நம்ம செய்கிற தொழில்னால, இந்த கருவிக்கரங்களை பயன்படுத்தி செய்கிற தொழில்கள்னால இந்த சிறப்பு உடம்பு இருக்கு, அது வெவ்வேறவா இருக்கும் பொருள் எடுத்துக்கணும். ஆக நுண்ணுடம்பு என்பது என்னங்கப்போ, இந்த 5 புலன்கள், சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்கிற 5, மனம் சித்தம் இல்லாத
அகங்காரம், புத்தி. மனம், புத்தி, அகங்காரம் 3, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்ங்கிற 5, 5, 3 வெட்டு சேர்ந்ததுதான் இந்த நுண்ணுடம்புன்னு பார்ப்போம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது இப்ப குறிப்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உடம்புக்குள்ள 3 தேகம். இந்த உடம்புல மொத்தம் 3 தேகம். வெளியில தெரிகிற இந்த உடல் பருவுடல், தூல தேகம் அல்லது பிசிக்கல் பாடி அல்லது கிராஸ் பாடி. இது உள்ள நுண்ணுடல் ஒண்ணு இருக்கு. சூக்ம தேகம் பேரு சமஸ்கிருதத்தை, தமிழ்ல நுண்ணுடல் சொல்லுவோம். அதுக்கு வந்து ஆஸ்ட்ரோ பாடி, சப்டியூல் பாடி அல்லது லிங்க் ஷரீர் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள நுண்ணியமா இருக்கிறது காரண உடம்பு. அது இங்கிலீஷ்ல வந்து கேஷுவல் பாடின்னு சொல்லுவோம். கேஷுவல் பாடி, காரண உடம்பு. அது கண்ணுக்கும் தெரியாது, புலன்களுக்கும் அகப்படுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பெருமான் சொன்னதை பார்த்தோம், திருமந்திரம் சொன்னதை பார்த்தோம். வேதங்கள்ல ரொம்ப தெளிவா ரொம்ப ஆழமா அதை பத்தி சொல்லுவாங்க. 3 உடலை பற்றி ஒரு உபநிடதம் இருக்கு. என்ன உபநிடதம்னா பிரகதானிய உபநிடதம்னு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த 2ஆம் அத்தியாயத்துல ஒரு மந்திரம் 17ல அஜாத சத்ரு பிரமாணம்னு ஒன்று இருக்கு. அஜாத சத்ரு பிரமாணம். அது என்னன்னா இந்த 3 உடலை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்றாங்க. அதெல்லாம் குறிச்சு வச்சுன்னா உங்களுக்கு அந்த நூல்கள் கிடைக்கிறப்ப நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. இது இந்த பருவுடலை பத்தி, கிராஸ் பாடியை பத்தி சொல்றாங்க. அதுக்கு 6 தொழில்கள், அதாவது காரியம். அது வந்து ஷட் காரியம் சொல்றோம். ஷட்னா சமஸ்கிருதத்துல ஷண்முகம் சொல்றாங்க 6 முகத்துக்கு. ஷட்னா 6, காரியம்னு செயல். 6 செயல்கள் செய்த அந்த தூலத்தை. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கிறது, பிறந்து வளர்றது, பிறத்தெல்லாம் பர்த், பிறந்து வளர்றதெல்லாம் குரோத், வாழ்தல் சப்சிஸ்டன்ஸ், வாழ்தல், பருவங்களுக்கு உட்படுதல், அதாவது மெச்சூரிட்டி ஆகுது. அதுக்கப்புறம் தேய்தல், டிகே, அதான் முதுமை, அப்புறம் மரணித்தல், டெத். இந்த 6 தொழில மாறி 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 இந்த உடம்பு போயிட்டே இருக்கும். எதுக்கு இந்த தூல தேகம். அதாவது ஷட்காரிய தேகம். ஷட்காரிய தேகம்னா சரி அப்படின்னா 6 காரியங்களை செய்யக்கூடிய இந்த உடம்பு. இது பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க இந்த உடம்ப. இந்த தூல தேகம் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. இதுதான் 2 மற்ற தேகம் இருப்பாரு. காரண தேகத்தையும் சூக்ம தேகத்தையும் சுமந்து செல்கிற ஒரு வெஹிக்கிள், ஒரு வண்டி மாதிரி, ஒரு வாகனம். இந்த தூல தேகம் தான் உள்ள இருக்கிற சூக்ம தேகத்தையும் காரண தேகத்தையும் சுமந்து செல்கிறது. இப்போ இன்னும் ஒரு சின்ன ஒரு சைட் செய்தி உங்களுக்கு. இந்த தேகத்தை பத்தி சிந்திக்கிறப்ப பார்க்கிற இந்த உடம்புக்கு 5 உரை இருக்கு. கல்யாணிக்கு உரை போடுறாங்க பாருங்க. ஒரு உரை தான் நம்ம போடுறோம். அது மாதிரி இந்த உடம்புக்கு 5 உரை போட்டு, இங்கிலீஷ்ல ஷீத்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஷீத்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உரை, 5 உரை. தலையணைக்கு ஒரு உரை போடுற மாதிரி உடம்புக்கு 5 உரை. என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னமயா கோஷம், பிராணமயா கோஷம், மனோமயா கோஷம், விஞ்ஞானமயா கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 தேகம், 5 உரைகள் இருக்கு. இந்த நம்ம பாக்குற மாதிரி தூல தேகம் அது என்ன பண்ணுனா, அது என்னென்ன தேவைங்க? வெளியில இருந்து உணவு தேவை, நீர் தேவை, காற்று தேவை. இது 3 தேவை இந்த தூல தேகம். அது என்ன பண்ணுனா, நீரை உணவு எங்கிருந்து எடுத்துக்கணும்? இந்த அன்னமயா உரையில இருந்து எடுத்துக்கணும். அன்னமயான அன்னத்தை மயமாக உள்ள ஒரு உரை, அதுல இருந்து அந்த உணவையும் நீரையும் எடுத்துக்கணும். அடுத்து பிராண தேவை, வாயு தேவை. என்ன பண்ணுனா, அடுத்து என்ன தேவைங்க? அன்னமயா கோஷத்துக்கு அடுத்தது பிராணமயா கோஷம். சோ பாதி பிராணத்தை வந்து இது எடுத்துக்கும் தேகம், ஒரு பகுதியை. ஆக முழுமையாக அன்னமயா கோஷத்தினுடைய முழு வரையும் எடுத்துக்கும். பிராணமயா கோஷத்தினுடைய பாதி வரை இருக்கு. எதுங்க? நம்ம சிந்திக்கிற அத்தனை தூலதேகத்தை பத்தி தான் சிந்திக்கிறோம். அதுதான் பஞ்சபூதங்களால் ஆனது. மற்ற 2 தேகங்களையும் சூக்ம தேகத்தையும் காரண தேகத்தை சுமந்து செல்வது. இந்த 5 சட்டைகள்ல, உரைகள்ல அன்னமயா கோஷம் முழுவதையும் எடுத்துக்கும். அதாவது உணவுக்காகவும் நீருக்காகவும். பிராணமய கோஷம் ஒரு பாதி எடுத்துக்கும், தான் ஜீவிக்க வேண்டிய பிராண வாய்ப்பாக. அதனால இது பார்க்கணும். அடுத்தது 36 தத்துவங்களும் இதுலதான் எங்க உடம்புலதான். இந்த உடம்புலயும் இந்த சூக்ம தேகத்தையும் சேர்ந்து 36 தத்துவம். பின்னால் 36 தத்துவம் பார்க்க சிந்திக்கலாம். அடுத்தது இந்த உடம்பு இறந்து போகுது, ஜோதகம் இறந்து போகுது. இது 5 பூதங்களால் ஆன தேகம். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 பூதங்களால் ஆன தேகம். இந்த தேகம் கீழே விழுகிற போது இந்த மண்ணு, நீர், காற்று, ஆகாயம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு பூத்தோட அப்படி கலந்து போகும். உடம்புல இருக்கிற மண் தத்துவம் என்ன ஆகும்? மண்ணோட சேர்ந்துக்கும். நீர் தத்துவம் நீரோட சேர்ந்துக்கும். காற்று தத்துவம் காற்றோட சேர்ந்துக்கும். நெருப்பு தத்துவம் நெருப்போட சேர்ந்துக்கும். ஆகும் ஆகாயம். மண்ணில புதைக்கிறப்போ இந்த 5 பூதங்களும் சேர்ந்து போகும்.
ஆக இந்த இது வந்து டிஸ்இன்டகிரேஷன் சொல்லுவாங்க, பஞ்சீகரணம் கூட சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அடுத்து சூக்கம் நுண்ணுடல், அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேருங்க சப்டியூல் பாடின்னு சொன்ன, ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லலாம், அல்லது லிங்க சரீரான்னு சொல்லலாம். இதுதான் இதுல ரெண்டு ஏங்குது. என்னென்ன ஏங்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனமும், அதான் இங்கிலீஷ்ல மைண்டுன்னு சொல்லுவாங்க, அறிவும் இன்டலெக்ட்னு சொல்லுவாங்க. மனமும் அறிவும் செயல்படுகிற தேகம் தான் இந்த சூக்கும தேகம். பாருங்க, இறைவன் வந்து ஒரு தாய் கருப்பிலிருந்து ஒரு தேகத்தை கட்டி வெளில சும்மா அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்கான். போன வாரம் பார்த்து அத்தனை அதிசயங்களோடு அனுப்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த உடம்புக்குள்ள பாருங்க 3 வகையான தேகங்களை உள்ள வச்சு, ஒன்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு, ஒரு செயல்முறை வச்சு, இயக்கத்தை வச்சு, இந்த உள்ள இருக்கிற நுண்ணுடம்புக்குள்ளதான் இந்த மனமும் அறிவும் செயல்படுதுன்னு. இது என்னென்ன எடுத்துக்கோ அந்த 5 உரையில இருந்து கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பாதி இருக்கு பிராணமய இந்த கோஷத்துல பாதி பிராணவாயு இருக்கு, அதை எடுத்துக்கணும். ஏன்னா வெளி காற்று வெளி சுவாசம் நின்று போறப்ப சமயத்துல அதாகுதுன்னு சொல்லி உள்ளவே காற்று நடக்கும். அப்ப எது வாழும்னு கேட்டா இந்த வெளிப்போ தூர உடலை காட்டிலும் சூக்கும தேகம் தான் அந்த பிராணத்தை சுவாசி. அதனால்தான் ஒரு பாதி அதுல போனதுக்கு அப்புறம் மீதி ஒரு பாதி பிராணன் வந்து இந்த சூக்கும தேகத்துக்கு பயன்படும். அடுத்தது மனோமயம் முழுவதும் தான் இருக்கும், ஏன்னா மனம் தான் இங்க செயல்படுது. சோ மைண்ட் முழுவதும் செயல்படுறது இந்த மனோமய கோஷம் இந்த செயல்படும். அடுத்து 4வது என்ன கோஷம் சொன்னேன், விஞ்ஞானமய கோஷம். அது முழுவதும், ஏன்னா இன்டெலெக்ட் தேவை, விஞ்ஞானம் இருந்து அறிவு, அறிவு செயல்படுகிற கோஷம் தான் இந்த சூக்ம தேகம். ஆக பிராணமய உரையில் இருக்கிற பாதி பிராணவாயு எடுத்துக்கும், மனோமய கோஷம் முழுவதும் இந்த உரை முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளும், ஆனந்தமய கோஷம் முழுவதும் இது பயன்படுத்தும். ஆக இந்த சூக்ம தேகத்துல நுண்ணுடல் பார்த்தோம், சப்டியூல் பாடின்னு பார்த்தோம், ஆஸ்ட்ரல் பாடின்னு பார்த்தோம். இது மனமும் அறிவு செயல்படுகிற ஒரு தேகம், மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் பார்த்தோம். அதனால நம்ம இந்த சொல்றத கொஞ்சம் மனசுல குறிச்சுட்டே வந்தீங்கன்னா அதனால சேர்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னும் இந்த சூக்மதேவி ஏன் நான் ரொம்ப உயர்வா சொல்லிட்டு போறேன்னா, பிராண உயிர் சக்தி இருக்கு பாருங்க, லிவிங் ஃபோர்ஸ். பிராணன்னா நினைக்கிற மாதிரி வெறும் ஆக்சிஜன் இல்லை. பிராணன் என்பது உடலை இயக்குகிற இயக்கு சக்தி, லிவிங் ஃபோர்ஸ். இது வந்து இந்த தூல உடலையும் மன அறிவு இயக்குது. எதுங்க? இந்த பிராணசக்தி. இந்த சூக்ம தேகத்துல 72,000 நாடிகள். நாடின்னு கேட்டீங்கன்னா உயிர் சக்தி வழித்தடங்கள். இந்த உடம்பு முழுவதும் அந்த உயிர் சக்தி இருக்கு பாருங்க, அது ஓடுற ஹைவே. இந்த பஸ் பார்ன்னு சொல்லுவோம் நாங்க டெக்னிக்கலா. இந்த ஓல்ட் ஃபேக்டரியோட இந்த ரீடிங்ஸ் பூரா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரீடிங்ஸ் பூரா ஒரு பெரிய 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 கேபிள்ஸ் ஓடிட்டே இருக்கும். மெயின் கம்ப்யூட்டர் போய் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓல்ட் ஃபேக்டரி 1,00,000 எக்யூப்மெண்ட் வேலை செய்யும், 1,00,000 எக்யூப்மெண்ட் கம்ப்ளீட் சிக்னல் பூரா ஓடும், ஒரே ஒரு தண்டோட மாதிரி ஒரு டியூப்ல வரும். அது மாதிரி 72,000 நாடியில இந்த உயிர் சக்தி வழித்தடங்களா இருக்கு. அது பூரா எங்க எங்கன்னு கேட்டா சூக்மதேகம் தான். எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த 72,000 நாடியில தான் இந்த ஆதபத்த சேர்த்து எல்லாம். சோ இந்த இயக்கம் 72,000 நாடிகள் உயிர் சக்தியினுடைய வழித்தடங்கள் மூலமாக, குழாய்னு வச்சுங்களேன், மூலமாக இயங்குகிறது. 6 ஆதாரம் இருக்கிற உடம்புல. இந்த மலப்புற வழிக்கு மேல இருக்கிற இடத்துக்கு தான் மூலாதாரம். அந்த ஆண் பெண் உறுப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு அருகில் இருக்கிறது தான் சுவாதிச்சாளன். அது ஒரு சக்கரம். அது எல்லாம் இந்த முதுகுத்தண்டுல தான் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு பின்னால முதுகுத்தண்டு நேரம் நினைச்சுக்கிறீங்க. தொப்புள் இருக்கு பாருங்க, அது மணிப்பூரகன். தொப்புளுக்கு பின்னால இருக்கிற முதுகுத்தண்டுல இருக்கு அந்த சக்கரம். முக்கியம். அது வந்து 7 சக்ராஸ் அன்னி பெசன்ட் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க. ஆன்லைன்ல கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த காலத்துல வாங்கினால ஹார்ட் காப்பி தான் என்கிட்ட இருக்கு. 7 சக்ராஸ். சோ இந்த 6 சக்கரங்களை பத்தியும் இந்த 7வது சகஸ்ரார்த்தம் சேர்த்து சொல்றாங்க. சோ இந்த 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிச்சாரம், மணிப்பூரகம், அநாகதங்கிறது மாறுது, அழுத்துங்கிறது தான் விசுப்தி, புருவமதி தான் ஆக்ஞா. இது எல்லாம் இந்த தண்டுவடம், அதாவது முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 கடல் இருக்கு பாருங்க, அது அப்படியே மேல வந்து புருவமதி. இது உரா ஏற்கிறதுங்கிறது சூக்ம உடல் தான். அதனாலதான் இப்ப நீங்க வந்து லேப்ல கொண்டுட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒரு ஆபரேஷன் நேரத்துல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆதாரத்தும் தெரியாது, சூக்குடல தான்.
இந்த ஆனா பாருங்க, இது இல்லையேன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த குண்டலி இப்ப சொல்றது இந்த 6 ஆதாரங்கள் மூலமா தான் குண்டலி சக்தி எழுப்புகிறாங்க. இந்த குண்டலி சக்தி ஒரு குருவை வச்சு எழுப்பலன்னு சொன்னா என்ன தெரியுங்களா? ரத்தமா வேதியாக ஆரம்பிக்கும். பாருங்க, உட்கார்ந்துட்டு சும்மா அந்த 6 ஆதாரம் மூலமா மூலாதாரத்துல நானும் ஒரு காலத்துல பயிற்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். பண்ணி இப்ப கூட பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் வேற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அது வந்து ஒழுங்கான முறையிலே முறையான அறிவு அளவுல பண்ணலன்னு சொன்னா கண்ணுடைய பார்வை போயிடும். ரத்தமா வந்து மனிதனோட உயிருக்கு ஆபத்து. அப்போ அப்ப அந்த பாடி இருக்கா இல்லையா? இப்ப நம்ப வேண்டியிருக்கு பாருங்க சூக்ம தேகத்தை. ஏன்னா குண்டலி சக்தி மேல தூக்குறதுங்கிறதே ஒரு சூக்ம தேகத்தினுடைய செயல். அந்த சூக்ம தேகத்தை சரியாக இயக்கவில்லை என்றால் இந்த தூல தேகத்தை அழிச்சிடும். 72,000 நாடியை கண்ட்ரோல் பண்ணுது இந்த சூக்ம தேகம். 6 ஆதாரங்கள் மூலமாக தான் அது இயங்குது. அதனால இந்த தூல உடலை காட்டிலும் சூக்குடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனசுல வச்சுக்கணும். இந்த சூக்மதேகம் இருக்கிற வரையில் தான் இந்த வெளியில தெரிகிற இந்த பருவுடலே இயங்க முடியும். இப்ப இறைசக்தி நமக்குள்ள இருக்கு இல்லைங்கன்னா, அற்புரியான்னு நமக்குள்ள புருவமத்தில் இருக்கா. நம்ம வாழ தெரியாம வாழ்ந்து உடம்பு விட்டுருன்னு வச்சு செத்து போறோம்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்னா நமக்குள்ள அற்புரிஞ்சோதி ஆண்டவர் நம்ம விட்டு போயிடுவார். அற்புரிஞ்சோதி ஆண்டவர் போயிடுற பொழுதே இந்த சூக்கும தேகமும் அவரோட போடுன்னு எழுதுறாங்க. பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. கடவுளோடு சேர்ந்து போகக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த சூக்கும தேகம், காரண தேகம் ரெண்டும். ஆக சூக்கும உடல் இருக்க வரைதான் பருவுடலே இருக்கும். அதனால இந்த உடம்பினுடைய உடலியல் பிசியலாஜிக்கல் பங்கன்ஸ் அவ்வளவும் இந்த சூக்ம தேகத்தை பொறுத்து இருக்கிறதா நம்முடைய அருளாளர்கள் சொன்ன மிகப்பெரிய உதாரணமா மூச்சு, உணவு, செரித்தல், வளர்ச்சிதை மாற்றம், திடம் எல்லாம் நம்ம வந்து பிசிக்கல் பாடி நடக்குதுன்னு நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் பின்னாடி தூண்டுவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்ம உடல் தான். இந்த தூல உடம்பை சுத்தி ஒரு ஒளிவட்டம் மாதிரி ஒரு வெள்ளை துணி நான் போத்திருக்கேன். இதே மாதிரி வெளியில ஒரு பெரிய வட்டம் மாதிரிதான் இந்த சூக்ம உடம்பு நம்மள ஒரு வெளி போர்வ மாதிரி நம்மளை காத்துட்டு இருக்கிறாங்க. ஒளிவட்டம் போல சூக்ம உடம்பு சுற்றி விடுது. அதனால்தான் இந்த ராக்கின்னு ஒரு மெத்தட் இருக்கு. உடம்ப தொடாஞ்சு இருப்பின பாடி வெளியில இப்படி கையை பிடிச்சி நோயெல்லாம் குணப்படுத்துறாங்க. அது ரொம்ப இப்ப ஜப்பான், சைனால ரொம்ப ஃபேமஸ். அவங்க சூப்பு உணவுல தான் பயன்படுத்துறாங்க. சூப்பு நிலையை தான் அவங்க வந்து செயல்படுத்தி இந்த தூர உடம்புக்குள்ள பிசிக்கல் பாடிக்குள்ள இருக்கிற நோய்கள்லாம் குணப்படுத்துறாங்க. அதனால இந்த சூக்கு உடலுடைய நாடிகள் சொன்ன பாருங்க, அது எல்லாம் இந்த பருவுடலோட ஒரு மெல்லிய இணைப்புல இருக்கு, நுண்ணிய இணைப்புல இருக்கு. அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃபைன் மெர்ஜர்ன்னு சொல்லுவாங்க. ஃபைன் மெர்ஜர்னா ஒரு நுண்ணிய இணைப்புல இருக்கு. எதுங்க? இந்த உள்ள சூக்கு உடம்புடைய இந்த நாடிகள் எல்லாம் இந்த பருவுடலோடு ஒரு மெல்லிய இணைப்புல இருக்கு. அந்த சூக்குடல் பருவுடல் வருவதற்கு முன்பே இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த சூக்கும உடல் வந்து பருவுடல் வர்றதுக்கு முன்னே இருக்கு பாருங்க. ஏன்னா தூக்கு உடலையும் காலுடலையும் தான் பெருமான் வந்து விந்தணுல விடுறாருன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த விந்தணு போய் தாயோட முட்டையில கருமுட்டையில சேர்றப்பதான் பௌதிகமே உண்டாகுது. பௌதிக அணுவா உருவாகுது. பௌதிக அணு உருவாகிறப்பதான் பௌதிக தேகம் பிசிக்கல் பாடியே வரும். ஆக பருவுல வருவதற்கு முன்பாகவே தூக்கும உடம்பும் காரண உடம்பும் விந்தணுவில் இருக்கிறது மறந்துடக்கூடாது. இன்னொன்னு முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி நம்ம கண்ணு, மூக்கு, செவி, வாயில வெளியில தெரியுது பாருங்க. இது வந்து எதனுடைய அவயங்கள் எது? பொறிகள், இந்திரியம். சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல ஐம்பொறின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பொறிகள் கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய், இது 5 எதுக்கு சார்ந்தது? தூல உடல், வெளியில இருக்கிற இந்த உடம்புல இருக்கு. நம்ம உண்மையா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது, ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது, உள்ள சூக்கு உடம்பு இருக்கு பாருங்க, உள்ள அதுக்கும் கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய்லாம் இருக்குங்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்து. இது ஒரு ஆச்சரியமாவோட இருக்கலாம் சில பேருக்கு. வெளியில கண்ணு, மூக்கு, செவி, வாய் இருக்கு, நம்ம கண்ணால பாக்குறோம். சூக்கு உடம்புக்கு எப்படி கண்ணு, வாய், மூக்கு இருக்குது? அதனாலதான் அருளாளர்கள்லாம் 12 ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற சனி கிரகத்தை பத்தி எப்படி ஒரு சித்தர் பாடுறாரு. அவருடைய பார்வை வந்து இதெல்லாம் தாண்டி போகும். உங்களுக்கு ஒரு 2 ஆண்டுகள் அப்பால் போகுங்கிறார். 2 ஆண்டுகள் அப்பால் போகக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா சூக்கும தேகத்துதான். உங்களுக்கு ஒரே ஒரு பேசா மட்டும் படிச்சு காட்டுறேன். டைம் ஆனா கூட பரவாயில்ல. இந்த சூக்கும தேகமுடைய செயல்பாட்டு வந்து போச்சுன்னா யாரு அந்த சூக்கும தேகத்தை இயக்குறாங்க? நம்ம வந்து பருவடல மட்டும் இயக்கிட்டு இருக்கோம். சூக்கும தேகத்தை இயக்குவதற்குண்டான வழிமுறைகள் நமக்கு தெரியல. பெருமான் கத்து கொடுக்குறாரு. அந்த பூர்வ மத்திய தியானத்தினாலையும், இந்திரியக்கான ஒழுக்கத்தினாலையும், நித்திய கர்ம விதியினாலும்,
பரோபகாரத்தினாலும் அதை இயக்க முடியுங்கிறார் தத்துவ விசாரத்தினால. அப்படி யார் சூக்ம தேகத்தை இயக்குறாரோ அவருடைய கண்ணு மூக்கு செய்வாயெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிருங்கிறார் பெருமாள். சொல்றார் ஜீவானி ஒழுக்கத்துல, சூக்க உடம்பு யாருக்கு செயல்படுதோ அவர்களுடைய கண்ணு மூக்கு செய்வாயெல்லாம் இருக்கு பாருங்க. சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல. இப்ப நமக்கு இந்த சோத்து இந்த பக்கம் இருக்கு தெரியுதா? பெருமானுக்கு சோறுன்னு தடையே கிடையாது. சோறு மட்டும் இல்லைங்க, மலையும் தடை கிடையாது. மலை மட்டும் இல்லைங்க, பூமியும் தடை கிடையாது. பூமி மட்டும் இல்லைங்க, அத்தனை கோள்களும் தடை கிடையாது. அந்தந்த எத்தனையோ ஆயிரம் கோள்களுக்கு அண்ணா இருக்கிற பொருளும் பெருமாள் பார்க்க. சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல. அண்ட பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டறியும். பாருங்க, இருந்த இடத்திலிருந்தே அவர் கண்ணாலே எல்லாத்தையும் பார்க்கும். அண்ட பிண்டங்களில் எவ்விடத்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும். ஏதோ ஒரு அண்டத்திலிருந்து ஒருத்தர் பேசுறாருன்னா இங்க உட்கார்ந்துட்டு பெருமானாலும் கேட்க முடியுங்கிறாரு. அப்ப செவிக்கு அவ்வளவு தூரம் இந்த கேட்கக்கூடிய சக்தி இருக்கு அவர். எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும், ரசம்னா வாசனை, சுவை, சாரி, ரசங்களையும் அவருடைய நாக்கு இருந்த இடத்திலிருந்தே சுவை தெரியும். அங்க ஒருத்த லட்டு ஒரு அண்ட பிரமாண்ட ஒரு 100 கோடி அண்டங்களுக்கு அப்பால் ஒருத்த லட்டு கொடுத்தா இந்த சுவை இங்கிருந்து உணர முடியுங்கிறார் பெருமாள். எவ்விடத்தில் இருக்கிற பரிசுகளையும், பரிசுனா தொடுதல், அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பசி தெரியும். பரிசு தெரியும்னு தொட்டறியும். இப்ப நான் பக்கத்துல உடம்புதான் தொட்டாங்க அறிய முடியும். அண்டங்களுக்கு அப்பால் ஒருத்தர் தொட முடியுமா? பெருமாள் தொட முடியும். எவ்விடத்தில் இருக்கிற சுகந்தங்களையும், அதாவது வாசனைகளையும் அவர் நாசி, அவருடைய மூக்கு இருந்திடத்திலிருந்தே முகந்தறியும். எவ்விடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள், ஞானேந்திரத்தை சொல்லிட்டார். மறுபடியும் சூக்ம தேகத்துக்கு கர்மேந்திர தொழில் கருவி இருக்குங்கிறார். எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்திடத்திலிருந்தே நடத்தல் கூடும். அவரது கைகள் இருந்திடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும். எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்திடத்திலிருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்த இடத்திலிருந்தே பேசுதல் கூடும். மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விடத்தும் அனுந்தித்தல் கூடும். பாருங்க, சூக்கும தேகத்தினுடைய கண்ணு மூக்கு செய் வாய ஞானேந்திரிய கர்மேந்திரங்களை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னா இத்தனை சக்திகள் உண்டு. அப்ப அந்த சூக்கும தேகத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷன் இறை சிந்தனை கூட 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த சூக்கும் உடம்பு இறைமயமாக ஆகும். இந்த சக்தி எப்படி பெறது? அந்த இறைவன் ஒரு மிக மிக என்ன கேட்டீங்கன்னா, கூட 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 பெருமானோட ஒன்றை சத்துசாரம் செய்ய 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 இது போன்று சாதுக்கள் சம்பந்தம் உண்டாக தூக்கும் உடம்பு வளர்ந்துகிட்டே இருக்கும், சக்தி பெருகிட்டே இருக்கும். சுவாமி விவேகானந்தர் இடத்துல சொல்றாரு, யோகிகள் சொல்றாங்களா, தட் ஈவன் இன் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கையிலேயே, இந்த பிறவிலேயே, a yogi can change his body into a god body. ஒரு யோகியால, ஒரு ஞானியால, ஒரு அருளாளரால இந்த உடம்பை, இந்த பருவுடலை கடவுள் உடம்பாக மாற்ற முடியும். யார் சொல்றதுங்க? விவேகானந்தர் சொல்றாரு. அவர் வேதாந்தி சொல்றாரு. அதனால இது ஒரு 16 தத்துவனால இயங்குதுங்கிறாங்க. அங்க 36 தத்துவம் சொன்ன இல்லைங்களா பருவுடலுக்கு, தூல தேகத்துக்கு. இங்க 16 தத்துவங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானேந்திரியம் 5, அதனாலதான் இருந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுது அண்டாண்டுகளுக்கு அப்பால. கர்மேந்திரியம் 5, அதனாலதான் இருந்த இடத்துல இருந்தே அண்டாண்டுகளுக்கு அப்பால் கொடுக்க முடியுது, நடக்க முடியுது. பஞ்ச பிராணன், இந்த பஞ்ச பிராணன் என்ன? பிராணன், அபானன், ஞானன், உதானன், சமானன், இந்த 10 வாயுல பிரதம வாயுன்னு பேரு. மீதில செகண்டரி வாயு. இந்த 5 பிரதான வாயு இருக்கு பாருங்க. பிராணன், அபானன், ஞானன், உதானன், சமானன்கிற 5 பஞ்ச பிராணன் பேரு. ஆக ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பஞ்ச பிராணன் 5, 5 15, மனம் 1 16. இந்த 16 தத்துவனாலதான் இந்த சூக்கும உடம்பு இயங்குதுங்கிறார். அடுத்து காரண உடம்பு. இப்ப தூல உடம்பு சொல்லிட்டேன், தூக்கு உடம்பு சொல்லிட்டேன். காரண உடம்புங்கிறதா கேஷுவல் பாடி. பெருமான் பர உடல் சொல்லுவார், திருவடியை போச்சு பர உடல். இது மற்ற 2 உடல்களுக்கு காரணமா இருக்கு. பாருங்க, அவ்வளவு பெருமை உள்ள அந்த தூல உடம்புக்கும் காரணம் இதுதான். காரண உடல், காரண உடம்புனே பேரு. இது தன் உண்மை தன்மை தான் அறியாது, மாறுபடாத நிலை இது. அதனால்தான் தூல தேகம் சூக்கும தேகத்துக்கு காரணமா இருக்கிறதுனாலதான் இதுக்கு காரணமா தேகம் பேர் வந்தது.
எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதை இருக்கும், ஆலமரத்துடைய விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய ஆலமரம் வளர்ந்து செடி கொடி எல்லாம் பரப்பி கிளையெல்லாம் பரப்புற அந்த சக்தி இதெல்லாம் அடங்கி இருக்கு. மிக நுண்ணிய அளவுல ஒரு விதைக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அது போல இந்த காரணம் அப்படி வச்சுக்கலாம், ஈஸியா புரியுது. விதை போல ஒரு மரத்தினுடைய ஆலமரம் போன்ற ஒரு பெரிய விருட்சத்தினுடைய மரத்தினுடைய அத்தனை உயிர்ப்பு சக்தியும் வளர்ப்பு சக்திகளும் தத்துவங்களும் எப்படி அடங்கி நுண்ணி டார்மன் ஸ்டேஜ் ஒரு விதைக்குள்ள இருக்கோ அது போல இந்த தூர தேகமும் சூக்ம தேகமும் காரண தேகத்தில் உள்ள அந்த அடங்கி இருக்குன்ற செயல்படாத நிலை. விதைதான் விதை ஜாமஸ்டா தேகத்தை புரிஞ்சுக்கலாம். எல்லாமே பதிவாயிருக்குது. நம்முடைய தகுதி சாதனை, நம்ம என்னென்ன பாவ புண்ணியம் செய்தோம் அதுக்கு எல்லாம் அந்த கால தேகத்துல பதிவாயிட்டே இருக்கு. அதனால தூல தேகம் பஞ்சபூத்தால கண்ணுக்கு தெரியுது நமக்கு. சூக்ம தேகனாலுங்க தூக்க பஞ்ச தேகத்தினால கண்களுக்கு புலப்படாமல் உணர்வுக்கு புலப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தூல தேகத்துடைய கண்ணு முக்கு செய்வாயினால கண்ணுக்கு காட்சி தெரியுது. சூக்கம் அதுக்கு ஒரு பஞ்சபூதம் இருக்குன்னு நான் சொன்னேன். பஞ்ச அவைகள் இருக்கிறதா சொன்னேன். கண்ணு முக்கு பஞ்ச புலன்களா இருக்குன்னு சொன்னேன். அது கண்களுக்கு புலப்படாமல் ஆனால் உணர்வுக்கு புலப்படும். ஆனால் கால தேகம் இருக்கு பாருங்க, அதுக்கு உருவமே இல்லை. எனவே அதை பத்தி நம்ம விளக்கவோ விவரிக்கவோ முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காலந்தேகத்தை விளக்கவோ புரிஞ்சுக்கவோ எதுவும் முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கு தேகம் உருவமே கிடையாது, காரணமா தான் இருக்கு. அதனால இது இந்த 3 அனுபவ நிலைக்கு ஒப்பிடுவாங்க. தூலதேகம் விழிப்பு நிலை, ஜாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி சொன்ன பாருங்க. தூலதேகத்தை விழிப்பு நிலைக்கு ஒப்பிடுவாங்க. சூக்ம தேகத்தை கனவு நிலைக்கு ஒப்பிடுவாங்க. காரண தேகத்தை உறக்க நிலைக்கு ஆழ்த்து நிலைக்கு ஒப்பிடுவாங்க. இந்த உலகமே அழிது பாருங்க பிரளய காலம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த தூல உடலும் சூக்கும உடலும் காரண உடல்ல போய் ஒடுங்கிடும். அப்ப தூல உடம்பு சூக்கு உடம்பு என்ன ஆகணும், உலகம் அழிகிற காலத்துல காரண உடம்பில் ஒடுங்கி விடுங்கிறாங்க தத்துவாதிகள்லாம். அதனால இதை நம்ம இந்த விதேக முக்தி, இந்த விதேக முக்தின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த இதுல விதேக முக்தி வர்றப்ப, ஏன்னா விதேக முக்தி பெருமான் ஏத்துக்கல, நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டாம், விட்டுருவோம். ஆக இந்த பிரளய காலத்தில் உலகம் அழிகிற பொழுது ஊழி காலத்திலே இந்த தூல உடம்பும் சூக்கு உடம்பும் காரண உடம்பில் ஒடுங்கிடுங்கிற மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். 10 நிமிஷம் தான் இருக்கு, கொஞ்சம் வேகமா போறோம். அதனால பெருமான் இந்த கரூர் பற்றி சொல்லுவார். ஏற்கனவே சொன்னேன், இதுவரையில வந்தவங்க எல்லாம் தூல தேகம் சூக்ம தேகம் காரண தேகம் 3 தான் சொன்னாங்க. பெருமான் ஒருபடி மேல போய் இதுவரையில் யாரும் சிந்திக்காத நிலைக்கு மேல போய் இந்த சூக்ம தேகத்தையே அதிசூக்மம் பிடிக்கிறார். ஒரு மேல ஒருபடி போயிட்டு இந்த மாதிரி காரணத்தை அதிகாரணம் எதை கொண்டாந்து விடுறாருன்னு சொன்னாங்க. தந்தையோட சுக்கிலத்துல சூக்ம தேகத்தை கொண்டாந்து விடுறாரு. ஆன்மா பிரகிருதி ஆகாயம் 3 விடான்னு சொல்றீங்களா, அப்ப என்ன அதோட சேர்த்து இந்த காரண தேகத்தையும் கொண்டாந்து விடுறாரு. ஆனா பெருமாள் இன்னும் கொஞ்சம் முடிக்க என்ன போறாருன்னா, காரண தேகம் மட்டும் அல்ல அதிகாரணத்தையும் கொண்டாந்து விடுறதா சொல்றாரு. அப்ப இதனுடைய செய்கை பெருங்க அதிகாரண செய்கை. செய்கைன்னா செயல். அந்த அதிகாரண தொழிலால அந்த அதிகாரண பகுதி உருவை, பகுதி உருதான் சொன்ன உங்களுக்கு. ஆண்கள் விந்துல சேர்றப்ப பகுதி பேருன்னு சொன்ன ரீகலெக்ட் பண்ணுவீங்க எல்லாரும். பகுதி பேரிடு, பகுதி பேருடுன்னா 23 குரோமோசோம் தான் இருக்கு. அதனால பகுதி பேருன்னு பேர் அன்னைக்கு படிச்சோம். பேசுறாங்கன்னா அதிகாரண பகுதி உருவு. காரணத்தை மட்டும் கொண்டாந்து விடல, காரண உடல் மட்டும் கொண்டாந்து விடல, அதிகாரண பகுதி உடலையும் கொண்டாந்து விடுறாரு. அது போல காரண செய்கையால காரண பகுதி உடலையும் கொண்டாந்து விடுறாரு. சோ இது காரண உடம்பு விட்டாச்சு. சூக்கும உடம்பு விடணும் இல்லைங்க, அதிசூக்கும உடலை கொண்டு விடுறாரு. அப்ப அதிசூக்கும உடம்பு விடுறப்ப அதிசூக்கும செய்கைன்னு பேரு, அதிசூக்க காரியம். அதிசூக்கும செயலால அதிசூக்கும பகுதி உருவை, அது போல சூக்கும செய்கையால சூக்கும பகுதி விடுறாரு. சூக்கும உடம்பு விட்டாச்சு. ஆக அதிகாரண செய்கையால காரண செய்கையால காரண உடம்பு விட்டாச்சு. அதிசூக்கும செய்கையால் சூக்கும செயலால் சூக்கும உடம்பு விட்டார். 2 எதில் விட்டாருங்க, விந்தின் ஆணினுடைய விந்தணுவில் சேர்க்கிறார். ஆணுடைய விந்தில் எதை சேர்க்கிறாருங்க, காரண பகுதி உடம்பு சூக்கும பகுதி உடம்பு. நீங்க நினைக்கலாம், இப்ப சூக்குமத்தை சேர்த்துக்கிறாரு, கால உடம்பு தானே சேர்க்கிறாரு, சூழ உடம்புக்கு சேர்க்கலையே. எங்க சூழ உடம்பு சேரும்னா பெண்ணோட
கருமுட்டையில் இந்த விந்தணு போய் சேர்கிற பொழுதுதான் பௌதிக உடம்பே, அப்பதான் தூல தேகமே உருவாகும். பாருங்க, பெண்ணுன்னு ஒரு உருவம் இல்லை என்றால் இது அப்படியே இருக்க வேண்டியதுதான். எந்த உருவம் உலகத்து மனிதனும் உருவாக முடியாது. மனிதன் உருவாகணும்னா பௌதிக உடம்பு தேவை. அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் உள்ளவர் இந்த பெண் தான். ஆக ஆணுடைய விந்தணுவில் சேர்ப்பதை இதுதான் இந்த பெருமான் இந்த கரு உற்பத்தியில பெருவிண்ணப்பத்துல பெருமான் சொல்றாரு. அதை நம்ம அன்னைக்கு சிந்திக்கல, பின்னால சிந்திக்கலாம். நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அடுத்து சொல்றாரு. இது இப்ப காரண உடம்பையும் சூக்கும உடம்பையும் ஆணுடைய விந்தணுல விட்டாச்சு. இப்ப பெண்ணெடுத்துக்கு வர்றாரு. அங்க என்ன செய்யறாருன்னா சக்தி சத்தர்னு, இதை பத்தி கூட பின்னால சிந்திக்க போறோம், ஆழமா சிந்திக்க போறோம். சக்தி சத்தர்னால அது மேன்மையான சக்தி சத்தர். பரத்துவம்னா மேன்மை பொருந்திய, மேன்மை வளம் பொருந்திய, ஆற்றல் பொருந்தியன்னு அர்த்தம். ஆற்றல் பொருந்திய சக்தி சத்தரால, அது சக்தி சத்தர் யாருன்னா இப்ப புரிஞ்சுக்கிறீங்க, மனசுல வச்சுக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் இருக்காங்க. பிரம்ம, விஷ்ணு, ருத்ர, மகாதேவன், சதாசிவம் இருக்காங்களே, அவங்க ஐவருக்கும் மேலான நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் சக்தி சத்தர். அவங்களுக்கு மேற்பட்ட சக்தி, இறைவனுடைய ஆணையை நேரடியாக எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இவர்கள் தான். பூத உருவை ஜைகோட்னு இங்கிலீஷ் நம்ம சொல்லணும். அந்த பூத உருவை யாரு கொடுக்குறாங்கன்னா சக்தி சத்தர் கொடுக்குறாங்கன்னு எழுதுறாங்க. இது யாருங்க? பரத்துவம், மேலான சக்தி சத்தர். அடுத்து சாதாரண சக்தி சத்தர் இருக்காங்க, அவங்க அபரத்துவ சக்தி சத்தர்ன்னு சொல்றாரு. சமஸ்கிருத வார்த்தை கொஞ்சம் மறந்துருங்க. மேன்மை பொருந்திய மிக சக்தி வாய்ந்த சக்தி சக்தர்கள், ஆற்றல் உள்ள சக்தி சக்தர்கள் பூத உருவ சைகோட்டை கொடுக்குறாங்க. சாதாரண சக்தி சக்தர்கள் பௌதிக உருவம் கொடுக்குறாங்க. பௌதிக உருவம்னா எம்பிரியோ டு பீட்டஸ். ஆக பின்னாச்சுங்க, காரண உடம்பு கொடுத்தாச்சு பெருமான் ஆணுடைய விந்தல, தூக்க உடம்பு கொடுத்தாச்சு ஆணுடைய விந்தல, சக்தி சத்தரால பூத உருவ சைகோட்டை கொடுத்தாச்சு, சாதாரண சக்தி சத்தரால பௌதிக உருவம் கொடுத்தாச்சு, எம்பிரியோ டு பீட்டஸ் கொடுத்தாச்சு. ஆக எல்லாம் வந்தாச்சு பாருங்க. பூலம், சூக்குமம், காரணம் 3 வந்தாச்சு. காரண உடம்பு கொடுத்தாச்சு, தூக்க உடம்பு கொடுத்தாச்சு, தாயோட வயிற்றுக்குள்ளார இந்த சைகோட் எம்பிரியோ, அதாவது பூத உருவம் பௌதிக உருவம் கொடுத்தாச்சு. இந்த தெளிவா பெருமான் ஒரு ஸ்டேஜா கொண்டு வர்றாரு. இந்த கருத்தை அன்னை சிந்திச்சவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துடும். அதான் இன்னைக்கு நான் சொல்றேன். அதனால காரண உடம்பையும் சூக்கும உடம்பையும் ஆணோட விந்தணுல கொடுக்குறாரு. அது தோல உடம்பு. பெண்ணுடைய கருப்பையில இறைவன் உருவாக்குறான்றது நம்ம பெருமனத்தை தெரிவிக்கிறார். அவங்க மனசுல வச்சுக்கணும். அதனால நான் பெற்று இருக்கிற இந்த தேகம் இருக்கு பாருங்க, காரண சூக்கும தூலம் தேகனுடைய கூட்டு என்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பெற்று இந்த தேகம் என்பது நாம் வெளியில பார்க்கிற இந்த புற உடல் மட்டுமல்ல, பிசிக்கல் பாடி மட்டுமல்ல. இந்த புற உடல் பௌதிக, அதாவது பருவுடலுக்கு உள்ளே நுண்ணுடல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு சூக்ம தேகம் பேரு. சமஸ்கிருதத்துல, இங்கிலீஷ்ல சப்டியூல் பாடின்னு பேரு, ஆஸ்ட்ரல் பாடி. அது போல அந்த சூக்ம தேகத்துக்கு உள்ள காரணமா ஒரு புள்ளி இருக்கு. அதுக்கு காரண தேகன்னு பேரு, கேஷுவல் பாடின்னு பேரு. ஆக இது 3 தேகம் அது உள்ள இருக்கு. அதனால அதனாலதான் இந்த உடம்ப எல்லா ஒழுக்கத்தினாலையும் எல்லா உணவு முறைகளாலையும் மிக ஜாக்கிரதையோடு பாதுகாப்பு பெருமான் சொல்றது காரணம் என்ன? இந்த 3 தேகத்தை மனசு வச்சுதான் பெருமான் சொல்றாங்க. எவ்வளவு அருகு பாருங்க. ஒண்ணு சொல்லி நம்முடைய எல்லை கொண்டு போறாரு பெருமான். ஆயுர்வேதத்துல என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஆயுர்வேதத்துல வாதப்பித்த ஸ்லேத்துவ நாடிக்கும் தூர சூக்கும காரண தேகத்துக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லுவாங்க. நம்ம சிந்திக்கலாம், ரொம்ப ஆழமா போடும், நம்ம டைவர்ஷன் ஆயிடும் சப்ஜெக்ட். ஆயுர்வேதத்தை சிந்திக்கிற மாதிரி ஆயிடும். ஆயுர்வேதத்துல வாதப்பித்த ஸ்லேத்துங்கிற 3 நாடிக்கும் இந்த தூர சூக்கும காரண உடம்பு தொடர்பு இருக்கிறதா சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்திலையும் பார்த்தீங்கன்னா கூட பெருமானே சில சொல்றாரு, இந்த சூக்கும தேகத்துக்கும் காரண தேகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது பெருமான் தெரிவிக்கிறார். உதாரணமா கரிசாலை சாப்பிட சொல்றாரு பெருமான். அப்ப எழுதுவார், கரிசாலையை பத்தி எழுதுறப்போ உபதேச குறிப்புல பெருமான் சொல்லுவாரு, பிரதம உள்ளுடம்பை நீடிக்கப்படணும். பாருங்க, பிரதம உள்ளுடம்பு சூக்கும தேகத்தையே நீடிக்கூடிய சக்தி இருக்கா அந்த கரிசாலை. அதனால தாங்க சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, யோகி கிட்ட போய் எத்தனை நாள் எத்தனை ஆண்டுகள் நீங்க பணிவிடை செய்தாலும் இந்த கரிசாலுடைய அருமை சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு. நான் கருணையினால உங்களுக்கு எடுத்து சொல்றேங்க. ஏன்னா வெளிப்புற உடம்பு மட்டும் இல்லை, உள்ள இருக்கிற உள்ளுடமே நீடிக்கப்படுங்கிறாரு. பாருங்க, ஒரு மூலிகை வெளியில் திரு தூர உடலை மட்டுமல்ல, உள்ள இருக்கிற சூக்குடமையும் நீடிக்கப்படும். தூதுவளை பற்றி சொல்றப்ப சொல்லுவார், கரணங்கள் ஓயும். பாருங்க,
கரணம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். கண்ணுக்கு தெரியுதா? அது ஆபரேஷன் பண்ணி பார்த்தா மனம், சித்த, புத்தி, அகங்காரம் தெரியுமா? Can you find the mind is by operation. பிரெயினை தான் ஆப்ரேட் பண்ணலாம், மூளை தான் ஆப்ரேட் பண்ணலாம், மைண்ட் யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது, இன்டெலெக்ட் யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனா பெருமான் சொல்றாரு, இந்த தூதுவளையை சாப்பிட்டா கரணங்கள் ஓயும். கரணம்னா மனம் ஓயுங்கிறாங்க. மனம்ங்கிறது சப்டியூல் பாடி, நுண்ணுடல். அந்த நுண்ணுடலையும் அதுதான் சொல்றது, இந்த தூல தேகத்தையும் இந்த நுண்ணுடல் சூக்ம தேகத்தையும் ஒரு மெல்லிய ஒரு நுண்ணிய இணைப்பு இருக்குங்கிறாங்க. ஃபைன் மெர்ஜர். அதை புரிஞ்சுக்கணும், நம்ம பிரிக்கவே முடியாது. அந்த பெருமான் அது சேர்த்து சொல்லிட்டு போறாரு. அது போல நீங்க வல்லாரை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஞாபக சக்தி வளர்க்கும். அறிவு வளர்க்கறது இல்லைங்க, அது அறிவுடைய செயல் தான் ஞாபக சக்தி. பாருங்க, இதெல்லாம் சூக்ம தேகத்துக்கு உண்டானது. அது மூணுத்தையும் சொல்லிட்டேன் நான். கரிசாலை சூக்ம தேகம், தூதுளை கரணம் சூக்ம தேகம், வல்லாரை சூக்ம தேகம். இவ்வளவும் மூலிகளா இருப்பாரு. ஆயுர்வேதத்தை சொல்வது போலவே சுத்த சன்மா, அந்த மன நெகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதாங்க நம்ம சுத்த சன்மார்க்கத்துல நெகிழ்ச்சி இல்லாம சுத்த சன்மார்க்கே கிடையாது. யார் 8 மணி நேரம் நீங்க படிச்சாலும் 2 மணி நேரம் படிச்சாலும் அல்பாவே 1 மணி நேரம் லெக்சர் கேட்டிருந்தாலும் அப்படியே கடிசத்த மாதிரி யாருக்கு வந்திருக்காங்களோ அது எப்படிங்க சன்மார்க்க ஆக முடியும்? மனம் உருகணுங்க, அழனுங்க. பெருமான் நினைக்கிறப்பெல்லாம் அழ வேண்டாமா? அந்த ஆன்ம நிகழ்ச்சி தான் சன்மார்க்கம். அதனால இது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூக்குடலால் உறைந்து அந்த மன நிகழ்ச்சி அடைய மனம் நெகிழ்ந்து பாத்தீங்கன்னா, மனம் சூக்ம தேகத்துடைய அனுபவம். இந்த மனம் நெகிழ்ந்துனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சூக்ம தேகம் நெகிழ்கிறது. சூக்ம தேகம் எப்ப நெகிழ்தோ இந்த பருவுடல் நெகிழ்ச்சி அடையும், மனமுலாப்புருவாள் பக்கம் போகுறாங்க. ஆக மனமுலாப்புருவாள் பக்கம் இந்த தேகம் போனோம்னா சூக்ம உணவு நெகிழ்ச்சி அடையும். எப்படி நெகிழ்ச்சி அடையும்? சூக்ம தேகத்துக்கு ஏற்கனவே நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், கண்ணு, சேவை எல்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்றேன். வெளியில் இருப்பது போலவே சூக்ம தேகத்திற்கும் இந்திரிய கரணங்கள் உண்டு. அந்த இந்திரிய கரணங்கள் உருகணும், நெகிழணும். சூக்ம தேகம் நெகிழணும். நெகிழ்ந்தால்தான் இந்த புற உடம்பு பௌதிக உடம்புலையும் தூல தேகத்திலையும் மாற்றங்கள் வரும். புரிஞ்சுக்கணும். அதனால இந்த கருவுற்பத்தியில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 தேகங்கள். அதனால்தான் பெருமான் எல்லா கடிதாசிலையும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா கடிதங்களையும் ஒரு கடிதம் தவறாம இருக்கிற ரத்தனமொழியார்கள் இருந்தாலும் சரி, புதுவை வேலுமொழியார்கள் இருந்தாலும் சரி, யாருக்கு இருந்தாலும் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து அவர் சொல்ற அந்த அனுபானங்கள் வழிமுறைகள் அத்தனையும் சூக்கும தூல தேகம் ரெண்டுத்துக்கு தான் சொல்லுவார். அதனால தூல தேகத்தை, காரண தேகத்தை, இந்த 3 தேகங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா எல்லாரும் நட்பான சொன்ன நான் பதிவுலாம் எடுத்து கொஞ்சம் ஆழமா படிக்கும் தேகத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த உடலிலே மிக மிக பெரும் கருணையினாலே, ஆண்டவருடைய கருணையினாலே நமக்கு கட்டி கொடுக்கப்பட்ட இந்த தேகத்தில் 3 தேக நிலைகள் இருக்கின்றன. இதுல ஒரு ஆழமா நம்ம போக சிந்திக்கலாம். இன்றைய வகுப்பு இதோடு நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பு 36 தத்துவங்களை பற்றி சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சிலபஸ் அவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிடும் என்னென்ன தத்துவங்கள், எந்தெந்த கருத்து படிக்க போறோங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். அதனால இதுவரையில் நடந்த வகுப்புலாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வீட்டுல டைம் கிடைக்கிறப்ப ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இதுக்காக நம்ம கால நேரம் செலவு பண்றோம். நீங்க என்ன கால நேரம் செலவு பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பேரும் ஒதுக்கி உட்காந்து கேட்கறீங்க, பெரும் முயற்சி எடுத்து உட்காருங்க. நானும் ஓரளவுக்கு இந்த கருத்துக்கெல்லாம் தொகுத்து சொல்லணுங்கிறதுக்காக நானும் ஒரு பெரும் முயற்சி எடுக்கிறேன். என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் சொல்ல முடியாது. என்னுடைய எனர்ஜியும் செலவாகுது, உங்களுடைய எனர்ஜி செலவாகுது. அது எல்லாரும் காலம், நேரம், இடம். ஐயா சுந்தரானந்த் ஐயா, வந்துறேன் ஐயா. இந்த வினைகள் நல்வினை தீவினை நுண்ணிய உடல்ல இருக்கா இல்லாட்டா காரண உடல்ல இருக்கா? அருமையான கேள்விங்க. அதாவது ஐயா, இந்த பிரிவுல செய்யற வினைகள், அறிவு, தேடல், என்னென்ன நாலேஜ் கெயின் பண்றோம், எந்தெந்த நமக்கு சேர்க்கிறோமோ அத்தனையும் காரண பதிவாகும். காரண உடல் கேஷுவல் பாடி தான் பதிவாகும். ஏன்னா கேஷுவல் பாடிங்கிறது அழிவில்லாதது, சூக்ம தேகம் போல. இந்த தூல தேகம் அழிஞ்சு போயிடும். அழியாம இருக்கிற 2 தேகம் தான், சூக்ம உடலும் காரண தேகம் தான். அந்த காரண உடல் தான் அந்த நம்ம CPU மாதிரி, சிப்பு மாதிரி, மைக்ரோ சிப் மாதிரி எல்லாம் பேர்ல பதிவாயிருக்கும். அது சூக்ம தேகத்தை விரிச்சு கொடுத்து சூக்ம தேகம் பருவெல்லாம் விரிஞ்சு வெளியில வருது. ஆக பதிவு அத்தனையும் காரண தேகத்திலே பதிவாகும் பெருமான் சொல்றாரு. காரண தேகமும் வேதாந்தத்துல காரண தேகமும் மாயையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மைதான்.
அதான் பெருமான் மறுக்கிறாரு. நான் வேதாந்தத்துக்கு தான் அதிகமா படிச்சேன் அந்த 3 தேகத்தை பத்தி. ஏன்னா பெருமான் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல மேல் தான் காமிச்சிட்டு போறாரு. சைவத்தாந்தத்துல கொஞ்சம் அதிகமா காட்டுறாங்க. ஆனால் வேதாந்தத்துல தான் அதிகப்படியான விளக்கம் இருக்கு. நான் சொன்ன பாருங்க, ஒரு அதாவது ஒரு திருமதத்துல சொன்ன நான் உங்களுக்கு. அடுத்தது பிரகதானியக உபநிடதம். அதான் ரொம்ப அதிகமா வேதத்திலேயே அதிகமா இந்த மூல தேகங்களை பத்தி பேசுறது இதுதான். இந்த மந்திரம் 17ல அஜாத சத்ரு பிரமாணம் ரொம்ப ஆழமா பேசுறாங்க. ஆனா பெருமாள் கொஞ்சம் மாறுபடுறாரு. இது வந்து மாயில தொடர்படுத்தி பெருமாள் பிரிச்சுடுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயை வந்து இந்த தூலதேகம் வரக்கு தான் காரணமா இருக்கு. இந்த தூலதேகத்தை எதனால செய்யறாங்கன்னா மாயால் தான் செய்யறாங்க. அதாவது வந்து 3 காரணம் சொன்னாங்க. முதற் காரணம், நிமித்திக காரணம், துணை காரணம். இந்த முதற் காரணம் வந்து உடம்பு வர்றது முதற் காரணம். இறைவன் என்ன செய்யறான்னா, இந்த மாயை தான் முதற் காரணமா எடுத்துக்கிறான். துணை காரணமா தான் பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிறான். மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை. அது செய்யறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து குயவன் அவர் பாறை செய்யறப்ப மண்ணு முதற் காரணம், இந்த சக்கரை தடிகிடி எல்லாம் வந்து துணை காரணம். நிமித்திக காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா குயவன். அது போல இறைவன் நிமித்திக காரணம், முதற் காரணம் வந்து மாயை. ஆக இந்த மாயை வந்து முதற் காரணமாக தான் தேகம் இருக்கு. அதனால தேகத்துல வந்து இந்த பசி கிசி தாகம் அதெல்லாம் ஏன் விகற்ப ஜாலம் என்னன்னா மாயோட விகற்ப ஜாலம் அதெல்லாம். அதனால மாயை பிரிச்சுள்ளார் பெருமான். இந்த காலதேகத்தோட பெருமான் சேர்க்கறீங்க. ஓஹோ ஓஹோ இப்போ நம்ம வந்து நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா வந்து சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த காரணத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அப்ப வந்து ஒரு ஆன்மாவை வந்து விந்துக்குள்ள விடும் பொழுது காரண தேகத்தை ஒண்டி விட்டா போறாது, அதுக்குள்ளதானே சூக்ஷ்ம தேகமும் இருக்கு. அருமையான கேள்விங்க. அதாவது ஒடுங்குறப்பதான் அது உள்ள போகாது. எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிர் பிரியுதுன்னு வச்சுங்களேன். ஒரு உயிர் பிரியறப்ப அந்த உடம்பு கீழே விழுந்து போகுது, தூர தேகம் விழுந்து போகுது. அப்ப இந்த சூக்ம தேகம் இறைவனோட சேர்ந்து தேகத்தை விட்டு வெளில போறதா பெருமான் சொல்றாரு. இறைவனோட சூக தேகம் போடுறப்ப அந்த ஒடுங்குறப்பதான் சுகதேகத்தை எப்படி போகணும்னு காண தேகத்துக்கு உள்ளால ஒடுங்கி போகும். அது ஒடுக்கம் வரப்பதான் சூழ தேகம் சூக்ம தேகத்தை ஒடுங்கி சூக்ம தேகம் காண தேகத்துக்கு ஒடுங்கும். ஆனால் விரிகிற பொழுது தனித்தனி தேகம் விரியும். உதாரணமா இந்த பிரளயம் அடங்குறப்ப பிரளய காலம் வர்றப்ப இந்த 2 தேகமே கொண்டு போய் எதுல ஒடுங்கும்னு கேட்டீங்கன்னா காலதேகம் தான் ஒடுங்கும். ஒடுக்குன்னு வரப்பதான் காலதேகத்தை ஒடுங்கும். செயல்படுறப்ப தனித்தனிதான். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஐயா. இது வந்து எனக்கு குழப்பமாவே இருக்குது. இப்ப இறைவன் வந்து உடம்புல இருந்து சென்றாரு போறாருங்கிறோம். அது இறைவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவர் எங்க போவாரு? அதாவது நீங்க இறைவன் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் கூட, உதாரணமா பால் வந்து பசுவோட உடம்புல எல்லா இடத்துலயும் தான் இருக்கு ரத்தமா. ஆனா அந்த பாலா வர்றதுக்கு ஒரு காம்புன்னு தேவைப்படுது இல்லைங்க. அது போல இறைவன் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் கூட ஒரு ஆன்மாக்குள்ளே இருக்கான். அவன் சிற்றொழியா இருக்கான். அப்படின்னா மற்ற இடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கிற பொழுதுதான் ஆன்மாக்குள்ளே இருக்கான். அது ஆன்மாக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து இங்க உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் எப்படி உதாரணமா உயிருள்ள பொருளா இருந்தா இறைவன் இயங்க முடியும். உயிரற்ற இறைவன் எப்படி உள்ள இருக்க முடியும்? இல்ல அது எப்படி நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, இந்த உடம்பு வந்து இந்த இந்த இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய சக்தியே தான் இழந்து போயிடுது தவிர்த்து இறைவன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கான். எல்லா இடத்துலயும் இருக்காரு, அது மறுப்பலைங்க. இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனால் இறைவன் செயல்பட முடியாது. இறைவன் வந்து ஒளியா அந்த உடம்பு இருக்கு. ஏன்னா ஒளியே போயிடுச்சு இந்த உடம்பு விட்டு. இறைவன் ஒளிமயமா இருக்கான். எப்ப இந்த தேகம் செத்து போச்சு, 36 தத்துவங்கள் போயிடுச்சு, எல்லா செயல்பாடும் என்ன முன்ட்டு போயிடுச்சோ, ஏக்கமே இல்லையா அந்த உடம்புல. ஏக்கம் இல்லாத உடம்புல எப்படியா இறைவன்? ஏன்னா அதோட பஞ்சபூதங்களோட பிரிஞ்சு போடுது இல்ல. மண்ணோட போடு, நீரோட போடு, நெருப்பு நெருப்போட போடு, காற்றோட போடு. ஆனதுக்கு அப்புறம் காரியப்படுவது ஐயா, இறைவன் காரியப்படுறது போயிடுது. காரணமா இருக்க முடியாது. ஏன்னா இறைவன் வந்து காரணம், காரியம், காரியம் 3ஆ இருக்கிறான் பிரபஞ்சத்துல. காரணமாவும் இருக்கான், காரியமாவும் இருக்கான், காரிய காரணமாவும் இருக்கான். அந்த 3 நிலையும் எப்ப இருக்க முடியும்னா ஏக்கம் இருக்கிற பொழுதுதான். எப்ப இந்த உடம்பு ஏக்கம் போயிடுச்சோ அதுக்குள்ள எந்த விதமான சத்து பொருள் எதுவுமே அசத்து தான் இருக்க முடியும். சத்து பொருள் இருக்க முடியாது உடம்பு.
சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நான் இன்னும் சிந்திக்கிறேன் ஐயா. சிந்திச்சு நான் கண்டிப்பா ரொம்ப நன்றி. இறைவன் எங்க இருக்கிறாரு மறுபடியாதியா. செத்துப்பான உடம்புல இறைவன் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் டிசைன் 5 முதல் 5 தனித்தனி பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தேகமே இருப்பே இல்லை. அப்புறம் தேகத்தை எப்படி தேகம் இருப்பே இருக்காது செத்து போனா. பஞ்ச பூதங்கள் இறைவன் அந்த பூதங்கள் இருப்பான் இறைவன். அந்த உடம்புங்கிற ஒரு உருவத்தில் இருக்க முடியாது, உருவமே இல்லையே. கருமாதி திதி சில கேள்விப்பட்டிருக்கேன். அது சன்மார்க்கத்தில் இருக்கவங்க அது செய்யலாமா இல்ல? அதாவது சொல்றாங்க, குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை கெடுக்க, குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தான் வணங்கணும், அதுக்கு பின்னாடி எந்த சாமி வேணும் வணங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குலதெய்வ வழிபாடு பண்ணாம இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரியான விளக்கம் தெரியவில்லை. அது நம்ம சில பெருமானுடைய சில கொள்கையில மனசுல ரொம்ப நம்பிக்கையோட ஆழப்பதி பெருமான் ஐயா எந்த விதமான சடங்குகள் கரும காரியங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு ஐயா பெருமான். இறந்தவர்களுக்கு திதி போன்றவெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் பெருமான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறைவன் அந்த ஆன்மா வேற ஒரு தேகத்துக்குள்ள போயிடும். ஒரு உதாரணம் சொல்லுவாரு ஐயா. ஒரு சம்சாரி ஒரு வீட்டுல வாடகை குடி இருக்கிறான்னா, அந்த வாடகை அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு குடி போனோம்னா, வீட்டை காலி பண்ணணும்னா வேற ஒரு வீடு பார்த்துட்டு தானே போவான். வேற ஒரு வீட்டுல குடியிருந்தே அவன், ஏன்னா அவன் புள்ள குட்டி, அவன் மனைவி, மக்கள், வயசான தந்தை, தாய் எல்லாம் இருப்பாங்க. வீடு இல்லாம இருக்க முடியாது. அது போல இந்த உடம்பானது, இந்த உயிரானது இந்த உடம்புல குடி இருக்கு. இப்போ இந்த உடம்பு விட்டு போனா வேற ஒரு தேகத்துக்குள்ள குடி போய் தான் ஆகும், வேற ஒரு பிறவி எடுத்துதான் ஆகும். அதனால வேற ஒரு பிறவிக்கு போய் அந்த வினையை அதை அனுபவிக்கிறப்ப நீங்க எதுக்கு நீங்க திதி செய்யறீங்கன்னு கேட்கிறாரு. அதனால பெருமான் இந்த திதி கரும காரியங்கள்லாம் தேவையில்லை. அதுக்கு மேல என்ன சொல்றாரு, அன்னை விரையை செய்ய சொல்றாரு. நேர்ந்த மட்டில் அன்னை விரையம்னா அன்னதானம், அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு பெருமான். மற்றபடி அந்த குலதெய்வ வழிபாடு எதுனாலும் எந்த தெய்வனாலும் வழிபடலாம், அந்த தடையும் இல்லை, எது வேணாலும் செய்யலாம். ஆனா என்னன்னு ஐயா, எல்லா உருவங்களும் நம்ம கற்பிக்கிற அத்தனை உருவங்களுக்கும் மேலான ஒரு உருவம் இருக்கு, அது ஒளி உருவம். இப்ப நம்ம முருகனை வழிபட்டாலும் சரி, சுப்பிரமணிய வழிபட்டாலும் தவறு நான் சொல்லலையா. அதாவது அப்படி குலதெய்வத்தை வழிபடலாம், எந்த தவறும் இல்லை, எது வேணாலும் வழிபடுங்க. ஆனா அவைகளுக்கெல்லாம் மேல ஒரு நிலை, பொதுவான ஒரு கடவுள் இருக்காது. அவரு சர்வ சக்தி வாய்ந்தவர், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான ஒரு தெய்வம், ஒளி தெய்வம். அது ஜாதி மத இன வேறுபாடு எதுவும் இல்லாத ஒரு தெய்வம் பெருமான். ஒரு பொது வழிபாட்டுக்கு கூட்டு முறையே பெருமானுடைய குறிக்கோள், எதையும் மறுக்கிறவருடைய குறிக்கோள். சரி, நன்றி. உலக வழிபாடுகள் உலக வழக்கப்படி அது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இல்லைங்க, எதுவுமே தவறு சரின்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 10 சாமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டுல முருகர் படம் இருக்கும், விநாயகர் படம் இருக்கும், லட்சுமி படம் இருக்கும், சுப்பிரமணியர் படம் இருக்கும், வெங்கடாஜலபதி படம், ஒரு ரூம் பூரா ஒரு 100 படம் மாட்டிருப்பாங்க. கண்டிப்பா அது தவறு நான் சொல்லல. ஆனா என்ன செஞ்சுக்கணும்னா, அப்ப விநாயகரை விட முருகர் சக்தி வாய்ந்தவரா கம்மியானவரா? வெங்கடாஜலபதி சக்தி அப்ப ஒரு கடவுள் நமக்கு நம்பிக்கை இல்லையா? நமக்கு 10 கடவுள் மேல ஏன் நம்பிக்கை வைக்கிறோம்னா, ஒரு கடவுள் இல்லைனால ஒரு கடவுள் உதவி பண்ணுவார் நம்பிக்கை தான் நமக்கு. அப்போ கண்டிப்பா எல்லா கடவுளும் ஒண்ணு நினைச்சா ஏன் 9 கடவுள் ஏன் வைக்கணும்? எல்லா கடவுள் ஏன் வைக்கணும்? நம்ம எல்லா கடவுள் ஒண்ணுதான்ற உணர்வு வந்தாச்சுன்னா 100 கடவுள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? சரி, இந்த மாதிரி சூழ்நிலையை நாம எப்படி நடந்துக்கலாம்? நம்ம சன்மார்க்கியா இருக்கோம், ஒளி வழிபாட்டுக்கு வந்திருக்கு ஐயா. எளிமையான வழிபாடு. எல்லா எதையும் பொய்ன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் கடவுளே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் காட்டு முன்னாடி சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்பிக்கைக்கு உண்டான பலன் இருக்கும் கண்டிப்பா. இப்ப முருகர் விநாயகர் கும்பிடுறாங்கன்னா அது ஒரு நம்பிக்கை, அந்த பலன் அவங்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம என்ன சரியா சன்மார்க்க பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்துக்கும் மேல உதாரணமா சார் கலெக்டர் ஆபீஸ் போறீங்கன்னா ஹெட் கிளார்க்கு சலாம் போட்டுட்டு அவங்க கூட பழகிட்டு இருக்கிறோம், செக்ஷன் கிளார்க் பழகணும். அது எல்லாத்தையோட கலெக்டரோட பழகம் வச்சுங்க, மற்றவங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைல்ல. அது போல அற்புதஞ்சோதி ஆண்டவர் என்பவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் பொதுவான மேலான ஒளி வடிவான உருவமற்ற ஒரு கடவுள், சர்வ சக்தி வாய்ந்த எல்லா கடவுளையும் அதிர்ச்சி ஒரு கடவுள். இப்ப அவரையும் கும்பிடுற மற்ற கடவுள் எல்லாம் சேர்ந்து கும்பிடுற தானே அர்த்தம். அந்த மாதிரி கும்பிடலாம். அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான், ஒளிமயமானவர் தான், ஒரே கடவுள் தான், உருவமற்றவர், அவ்வளவுதான். எதையும் மறுக்கலாங்க, எதையும் மறுக்காதீங்க. எதையும் செய்யறதுலாம் தப்பு, கும்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது, அது தவறு இழுத்து பழித்துரை கூடாது, வாதம் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட, இல்லைங்களா? அதெல்லாம் நியாயம் கெட்டு போட, நியாயம் கெட்ட சன்மார்க்கே இல்லையா? யார் வந்து நன்றி 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 ஐயா. வணக்கம் ஐயா, திருமுருகன் சென்னையில இருந்து ஐயா. வணக்கம்.
வணக்கம் முருகனையா, நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கேன் ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா ஐயா, இப்ப நம்ம பெருமானார் கூற்றுப்படி வந்து மோட்ச வீட்டின் திறவுகோல், ஜீவகாருண்யமே வந்து நம்ம பேரின்ப வீட்டின் திறவுகோல், நம்ம மன நெகிழ்ச்சி, அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறப்ப நம்ம இப்ப நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறப்ப நம்ம 6 சக்கரங்கள், அதுக்கப்புறம் அந்த எப்படி நம்ம வந்து குண்டலினி வந்து மேலே ஏறுது அதை பத்தி பேசுறோங்க இல்லையா. ஆனா இப்ப நம்ம சன்மார்க்கத்துல வந்து இந்த நம்ம தயவு, பேரின்ப வீட்டுக்கு வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றப்ப இது பத்தின விளக்கமும் அதுவும் எங்கேயாவது மெர்ஜ் ஆகுதுங்களா ஐயா, இல்ல ரெண்டும், இல்ல இப்ப இந்த தயவுனாலேயே மூலாதாரம் வந்து மேல போகுமா நமக்கு குண்டலினி, இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா அது வந்து குரு இல்லாம பண்ணோம்னா சைடு எஃபெக்ட் மாதிரி வந்துரும் அப்படிங்கிறது. இப்ப இந்த சன்மார்க்கத்துல பயிற்சி பண்றோம், சிற்சபா நாட்டம் பண்றோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா ஐயா? அதாவது ஐயா, நம்ம சிந்திச்சது வந்து 6 ஆதாரம் என்பது இந்த மூலாதாரம் என்பது இந்த மலத்வார வழியிலிருந்து ஆரம்பிக்குது. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 6 ஆதாரம் மேல வந்து 6வது ஆதாரம் தான் பூர்வ மத்தி ஆக்ஞான்னு சொல்லுவாங்க. 7வது ஆதாரம் தான் அந்த மேல தலை உச்சியில் இருக்கக்கூடிய சகர்சராரம் சொல்ற 1000 இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் என்ன சொல்றாரு ஐயா, இதெல்லாம் தவறு, பொய், அனுபவம் இல்லை, இதுக்கு சக்தி இல்லை, பலன் இல்லைன்னு பெருமாள் சொல்லவே இல்லை. குண்டலினி யோகம் பண்ணா அதுக்கு உண்டான சக்தி கண்டிப்பா இருக்கே, பலன் இருக்காது, மறுப்பு இல்லை. ஆனா பெருமாள் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைய விஞ்ஞான ஒரு காலத்துல நம்ம எல்லா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறோமே, இவ்வளவு விரைவான வாழ்க்கையை வாழற அந்த காலத்துல இதுக்கெல்லாம் காலம் இருக்காதுன்னு சொல்லி என்ன சொல்றாருங்க, கண்டத்துக்கு மேலன்னு சொல்லி கழுத்துக்கு மேலதான் எல்லா அனுபவத்தையும் மேல கொண்டாந்துறாரு பெருமாள். இந்த 6 ஆதாரத்துடைய அனுபவங்களை கண்டத்துக்கு மேல சிரசுல பார்க்க முடியுங்கிறார் பெருமாள். கீழே வந்து நீ மூலாதாரம் சொல்லி அந்த மலத்வாரத்துக்கு கீழே இருந்து மூலாதாரம், சுவாதிச்சாரம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்திங்கிற எல்லா நிலைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பெருமாள். அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் தவறுன்னு சொல்ற, மணி திருப்பி சொல்றேன், தவறுன்னு சொல்லல, பொய்ன்னு சொல்லல, பயனற்றதுன்னு சொல்லல. இவெல்லாம் அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான காலம் நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு நீ வந்து துரித கால வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை காலமில்லாமையினால என்ன சொல்றாருன்னா, அத்தனை அனுபவங்களையும் இந்த கண்டத்திற்கு மேல திரசிலே பெற முடியும். தன்மார்க்க அனுபவம் கண்டத்திற்கு மேல் இன்னொரு வரி எழுதுவார் பெருமான் அனுப்பவரை. அதனால ஏன் கண்டத்திற்கு மேல் ஏன் பெருமான் சொல்றாருன்னா, காலம் கருதிதான். மற்றபடி குண்டலில சக்தி இல்லைன்னா சொல்ல முடியாது. அது வந்து சக்தியில சொன்னா கெடுதல், நெகட்டிவ் சக்தி வந்துருக்குல்ல, நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். அதனால பாதிக்கப்பட்டவங்க நான் 2 பேர் பாத்திருக்கேன். அதனால அதுக்கு முன்னாடி சக்தி இருக்கு. இப்ப நெகட்டிவ் வர மாதிரி பாசிட்டிவ் இருக்கும்ல அதுக்கு. அதனால பலனும் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒரு 50 நாள், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் குரு வச்சு நீ பயிற்சி எடுக்கணும். அதுக்கெல்லாம் காலம் கிடையாது நம்ம கிட்ட. அதனால வந்து நம்ம அதெல்லாம் வந்து பொய், அதெல்லாம் வந்து கண்மூடி பழக்கம்னு சொல்லி வெறுக்காம நம்ம அவைகளெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம பெருமான் சொல்ற நம்பிக்கை வச்சு, பெருமான் வந்து கண்டத்துக்கு மேல புருமத்தில இருந்து எல்லா அனுபவத்தையும் பெற முடியுங்கிற இந்த அக்கை வழிபாடுதான் சன்மார்க்கம் ரொம்ப முக்கியமான. அக்கைன்னா வலது கண், இடது கண், பூர்வ மத்தி, இதுதான் அக்கண்ணான்னு பேரு. இந்த அக்கனாவிலேயே இந்த உடம்புல இருக்கக்கூடிய 13 நிலைகளுடைய ஆதாரங்களுடைய பயனை பெற முடியுங்கிறார். உதாரணமா அவங்க மூலாதாரம் சொல்ற மாதிரி பெருமான் வந்து பிரம்மஸ்தானம் சொல்லுவார் அந்த இடத்த. அதாவது மலப்புற வழிக்கும் ஆண் பெண் உறுப்பு இருக்குங்களே, 2த்துக்கு நடுப்புங்கிற பகுதிக்கு பிரம்மஸ்தானம் பேரு. அது அந்த தொப்புளுக்கு வந்து விஷ்ணு ஸ்தானம் பேரு, மார்பகத்துக்கு வந்து ருத்ரஸ்தானம் பேரு, கழுத்துக்கு வந்து அவங்க விசுக்தின்னு சொல்லுவாங்க, பெருமான் வந்து அத மகேஸ்வர ஸ்தானம் சொல்லுவார். உள்நாக்கு வந்து பாருங்க, அது சதாசிவ ஸ்தானம். பூர்வ மத்திக்கு விந்துஸ்தானம் சொல்லுவாரு. இந்த உச்சந்தலைக்கு நாதஸ்தானம் பேரு. 7 ஆயிடுச்சு இந்த உடம்புல. அதுக்கு மேல 4 ரங்குலம் பரவிந்து, அப்புறம் அதுக்கு மேல பரநாதம், அதுக்கு மேல 4 ரங்குலம் திக்ராந்தம், மதிக்ராந்தம், துவாரசாந்தம், சுத்த சிவம். இப்ப 13 ஆயிடுச்சு உடம்புல. இந்த 13 அனுபவத்தையும் நீங்க அங்கிருந்து ஆரம்பிக்கணுமா, பிரம்மஸ்தானம் மலப்புற வழி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னா வேண்டாங்கிறார் பெருமாள். அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டாம். 13 எல்லாம் இருக்குதான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனாலும் உங்களுடைய காலம் விரயம் அதிகம் செய்யாமல் என்ன செய்யலாம்னா, இந்த வடதுகண், இடதுகண், புருவமத்தி, இது 3 அக்கனாவை பயன்படுத்தி அந்த 13 நிலை, உதாரணமா இப்ப 7வது ஸ்தானத்துக்கு மேல இருக்குன்னா வானத்துலதான் இருக்கு, அது எப்படி பெறதுங்க அனுபவத்தை பெருமாள் என்ன சொல்றாருன்னா, அத்தனை அனுபவங்களையும் இந்த அக்கனாவே பெற முடியும். வலதுகண், இடதுகண், புருவமத்தி, இந்த 3 நாளும் பார்க்க முடியும். அது சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதான் ஆயுதம் நமக்கு. அதான் இந்த தமிழ் அது ஆயுத எழுத்திலே பேர் அக்கனாகும். ஏன் ஆயுதத்துக்கு பேர் வச்சாங்கன்னா, இந்த 13 நிலைகளுடைய அனுபவங்களை பெறக்கூடிய ஆயுதம் அதுதான். அது வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், பூர்வமத்தி அக்னி,
சூரிய சந்திர அக்னி முச்சுடர், இந்த முச்சுடர்னால இந்த அக்கனாவனால அக்கை வழிபாடுனே பெரிய இதுல பெற முடியும். நம்ம அதை செய்தா போதும். சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி. நீங்க இப்ப இந்த 3 தேகம் சொன்னீங்க இல்லைங்க ஐயா? ஆமாங்கய்யா. ஐயா சில இடத்துல இந்த அந்த அன்னமய கோஷம், பிரணயமய கோஷம்னு அதுல ஒரு 5 கோஷம் சொல்றாங்க ஐயா. ஆமா ஐயா. அந்த 5 கோஷத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல அது வேறையா இல்ல இது வேறங்களாங்க? அது கோஷம்னா அந்த இடத்துல பெருமான் வந்து கோஷம்னா சமஸ்கிருதத்துல உடல் தான் பேரு. சரி. ஆனா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த கோஷம்னா உரைன்னு சொன்னேன். உரைன்னா ஒரு கவர். சரிங்க. இப்ப தலையணைக்கு உர போடுறாங்க இல்லைங்க, தலையணை உரன்னு சொல்றோம் இல்ல. ஆமாங்க. தலையணைக்கு உர போடுற மாதிரி சட்டைன்னு வச்சுங்களேன், ஒரு சட்டை மாதிரி. இந்த உடம்புக்கு சுத்தி ஒரு 5 உரைகள் இருக்கு, 5 லேயர்ஸ் இருக்கு. சரி சரி. உடம்புக்கு உள்ள அந்த லேயர் ஐயா இதுக்கு என்ன தொடர்பு கூட சொன்னேன் உங்களுக்கு. உதாரணமா இந்த தூல உடம்புன்னு எடுத்துங்களா, அதாவது தூல உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பருவுடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அன்னமய கோஷத்தினுடைய பூரா ஃபங்க்ஷன் அது எடுத்துக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா உணவு தேவை, நீர் தேவை. இந்த பௌதிக உடம்புக்கு வாழ்வதற்கு உடலுக்கு என்ன தேவைன்னா நீர் தேவை, உணவு தேவை. அது ரெண்டும் எந்த தேகத்திலயா இருக்கும்? அன்னமய கோஷம்ங்கிற அந்த உரையில தான் இருக்கும். இந்த பாடிக்குள்ள இருக்கிற அந்த பகுதியில இருக்கும். அன்னமய கோஷங்கிற பகுதியில தான் இருக்கும். கண்டிப்பா. சோ அப்ப என்ன செய்வீங்க, இந்த பௌதிக உடல் என்ன செய்யும்னா உணவும் நீரும் தேவைப்படுறப்ப இந்த அன்னமய கோஷத்தினுடைய ஃபங்க்ஷன் பூரா அது எடுத்துக்கும். அடுத்தது உயிர் வாழ்வதற்கு இந்த தூல தேகத்துக்கு காற்று தேவை. அப்ப என்ன செய்யணும், பிராணம் அடுத்து நான் 2வது கோஷம் பிராணமய கோஷம், அதனுடைய ஒரு பகுதி பிராணவாயு அது எடுத்துக்கும் இந்த தூல தேகம். சூக்ம தேவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து மனம் தான் சூக்ம தேகம் நான் சொன்னேன். சோ இந்த மனோமய கோஷம் முழுதும் அது எடுத்துக்கும். அடுத்து விஞ்ஞானமய கோஷம் அறிவு, இன்டெலெக்ட்னு பேரு இங்கிலீஷ்ல. ஏன்னா இந்த நுண்ணுடல் என்பது மனமும் அறிவு சார்ந்துதான் நுண்ணுடல். மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் நான் சொன்னேன். நுண்ணுடலுக்கு அந்த மைண்டு தான் மனோமய கோஷம், இன்டெலெக்ட்ங்கிறது அது விஞ்ஞானமய கோஷம். அது இந்த 2 கோஷத்துடைய ஃபங்க்ஷன் அது எடுத்துக்கும். அது போல இந்த காரண உடம்புங்கிறதைய முழுவதும் ஆனந்தமயமாவே இருக்குது, எந்த விதமான செயல்பாடு இல்லை. சோ அது ஆனந்தமய கோஷம். இதுக்காக கோஷம் எடுத்துக்கணும். நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த 3 உடல் இல்லாம தனியா எங்கோ ஒரு இடத்துல உடம்புமா இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டாம். அது வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளவுதான். செயல்பாடுகள், இயங்கு சக்திகள், அவ்வளவுதான். உணவை செரிக்கிற சக்தி, நீரை வாங்கி போய் நீரை செரிக்கிற சக்தி, அதுக்கு அன்னமய கோஷம் பேர். அந்த நேரம் உணவை வாங்கி வாய்மூலமா இருக்கிற உணவை வாங்கி அந்த நீரையும் வாங்கி தத்துவங்களுக்கு ஊட்டுது. அந்த ஊட்டுகிற செயலுக்கு பேர் தான் அன்னமய கோஷம் பெரிய. தனிய உடம்புன்னு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அன்னமய கோஷம்னா கோஷம் என்றால் உரை அல்லது ஃபங்க்ஷன், ஒரு செயல். என்ன செயல்னு கேட்டீங்கன்னா அந்த உணவையும் நீரையும் எடுத்து இந்த தூல தேக வளர்ச்சிக்காக கொடுக்குறது. அந்த மாதிரி காற்று வந்து பிராணவாயு தேவை. ஒரு காற்று மூச்சு வழியாக அந்த காற்றை வாங்கி மூக்கு வழியாக காற்று லங்ஸ் வழியா எடுக்கிறப்ப அதுக்கு பிராணமய கோஷம் பெரியா இருக்கு. அப்ப என்ன எடுத்து கோஷம்னா நம்ம ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். உடலை உணவையும் நீரையும் வாங்கி செரிக்கிறப்ப அதுக்கு அன்னமய கோஷம் பேர். அந்த உடம்புல இருக்கிற பகுதிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர். கோஷம்னா என்ன ஒரு கன்ஃபியூஷன், சமஸ்கிருத வார்த்தையில கோஷம்னா உடல்னு அர்த்தம் ஆயிடுது. எப்படி இந்த உடம்பு இருக்கோ அது மாதிரி வேற ஒரு 5 உடம்பு இருக்கோங்கிற கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா இந்த கோஷம்ங்கிற சொல்லுனால்தான். உடலிலே உணவையும் நீரையும் வாங்கி செரிக்கிற ஒரு செயலுக்கு தான் கோஷம் தெரியும். சரிங்க, சரிங்க, புரியுதுங்க. அது போல இந்த தூலதேகம் எடுத்தது அப்ப அன்னமய கோஷத்துடைய உணவு நீரையும் வாங்கிக்குது, பிராணமய கோஷத்துடைய ஆக்சிஜனை எடுத்துக்குது. தூலதேகம் வந்து மனம், விஞ்ஞானம்னா அறிவு, இன்டெலெக்ட். ஸோ மனதையும் அறிவையும் பயன்படுத்தி தான் தூலதேகம் உள்ள செயல்படுது. ஸோ இது 2 கோஷத்தை அது எடுத்து அந்த செயல்பாட்டை எடுத்துக்குது. அவ்வளவுதான். அது போல எடுத்து. சரிங்க, சரிங்க, நன்றி. வணக்கம் ஐயா, மலேசியால இருந்து டாக்டர் விநாயகமூர்த்தி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நன்றி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சட்டல் பாடி சொல்லும் போது அந்த மனமும் அறிவும் வந்து அதை சார்ந்ததுன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த சூக்கும உடம்பு வந்து எல்லாருக்கும் ஒண்ணுன்னு சொன்னீங்க. அது காசல் பாடியும் அந்த சட்டல் பாடியும் எல்லா ஜீவராசிக்கும் ஒண்ணுன்னு. பட் அந்த அறிவு விளங்கும் போது அந்த அறிவு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையே. அதாவது அறிவோட செயல்பாடு, அதாவது செயல்பாடு வெவ்வேறு இருக்கும். இப்ப சப்டியூல் பாடினா
இட் இஸ் கன்சர்ன் அண்ட் கனெக்டட் வித் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட், அவ்வளவுதான். ஒரு உயிருக்கு தகுந்த மாதிரி அதோட செயல்பாடு கூட இருக்கலாம், கம்மியா இருக்கலாம் ஐயா. பட் த பாடி கனெக்டட் வித் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட், அவ்வளவுதான் ஐயா இருக்கு அதுக்கு அர்த்தம். அதனால வந்து எல்லா உடம்புக்குள்ளேயும் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. சில பேர் செயல்படாம இருக்கு, அவ்வளவுதான். உதாரணமா இந்த புருவ மத்தியில ஒளி இருக்கு ஐயா, அருளாளர் வந்து இந்த ஒளியை பாக்குறாங்க, ஆனா நம்மளால பார்க்க முடியல. அப்புறம் ஒளி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஸ்டில் தேர். நம்ம வந்து அவருடைய அனுபவத்தை பெற முடியல, அனுபவத்தை நம்மளால பார்க்க முடியல. ஆனால் இந்த புருவ மத்தி என்பது இந்த ஒளியை தாங்கிய பகுதி. அதுபோல இந்த இன்டெலெக்ட், இந்த சப்டியூல் பாடி என்பது மைண்ட் அண்ட் இன்டெலெக்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடி. அது இப்ப எனக்கு கம்மியா வேலை செய்யலாம், உங்களுக்கு கூட வேலை செய்யலாம் அந்த இன்டெலெக்டும் மைண்டும். அதனால அது எல்லாருக்கும் பொதுவானது. மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனா அதே நேரத்துல இப்ப பிசிக்கல் பாடினா ஒரு பாடிக்கும் வெவ்வேறு விதமான டிசைன்ஸ். அதனாலதான் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் பாடி, அந்த சப்டியூல் பாடி வந்து இட்ஸ் காமன், whereas physical body is different சொல்றாங்க. ஒரே அளவு எடுத்துக்கிறீங்க. மைண்ட் இன்டெலெக்ட்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லையான்னு கேக்குறீங்க. ஆமா, அதான் என்னோட கேள்வி. நாட் அளவு சார், அளவு இல்ல, அதோட ஃபங்க்ஷன் தான். மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் செயல்படுகிற பகுதி தான் சப்டியூல் பாடின்னு பேர். அப்ப அந்த பொட்டன்ஷியல் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்றீங்க? பொட்டன்ஷியல் அதாவது செயல்படக்கூடிய சக்தி இருக்கு. நான் வந்து பயன்படுத்த வேற மாதிரி பயன்படுத்த, நீ வேற மாதிரி பயன்படுத்தலாம். புரியுது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது no one is born intellect சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது வந்து மக்கு இன்டெலெக்ட் ஒண்ணு கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரிதான் பிறக்குது. பட் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க பொறுத்தா யாரு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? no one is born நான் இன்டெலெக்ட். இன்டெலெக்ட் என்ன அர்த்தம்னா எல்லா உடம்பும் சூக்கு உடம்போடு தான் பிறக்குது, எல்லா திறமையும் எல்லா தகுதியும் இருக்குதுக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அதை வச்சு வேறுபடலாம் ஐயா, செயல்பாடு வேறுபடலாம் இருக்கும். யாரும் பிறப்பால வந்து அறிவாளி முட்டாளின்னு சொல்றாங்களே, அதுக்குதான் காரணம். ஏன்னா தூக்கு உடம்பு எல்லாருக்கும் இருக்கு. இப்ப புரியுதுங்க. இன்னொரு கேள்விங்க, இப்ப மருத்துவத்துல ஒரு மருந்து கொடுக்குறோம் ஒரு நோயாளிக்கு. ஒரே மருந்து வந்து பல பேருக்கு வந்து வேலை செய்யுது, இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யுது, வேலை செய்யாம போகுது. அது வந்து ஸ்தூல தேகத்தினாலயா இல்ல சூக்கும தேகத்தினாலயா? அது வந்து தூல தேகம். எனக்கு மருந்து வந்து கனெக்டட் வித் அன்னமயா கோஷம் சொன்னோம் இல்லைங்க. அன்னமயா கோஷம் வந்து கனெக்டட் வித் வாட் எவர் யூ ஸ்வாலோ இன்சைட். தண்ணியோ நீரோ உணவோ எதோ உடம்புக்குள்ள போகுதோ அது முழுதும் செரிச்சு இந்த உடம்புக்கு உண்டான தத்துவங்களா மாத்தி சத்தா கொடுக்கறதே அன்னமயா கோஷம். தூலதேகம் என்ன பண்ணுதுன்னா அன்னமய கோஷத்துடைய முழு ஃபங்க்ஷன் தான் கண்ட்ரோல் எடுத்துக்குது. பிராணமய கோஷத்தினுடைய பாதி எடுத்துக்குது. பிராணவாயு ஆக்சிஜன் தேவை இருக்கு. அதனாலயே நம்ம உணவு சம்பந்தமா போறது அத்தனையும் இந்த தூலதேகத்துக்குதான் போகுது. இந்த மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் தட் இஸ் கனெக்டட் வித் தூலதேகம். ஆனா ஒரு மிக சப்டியூல் பண்ணன்னு கேட்டீங்கன்னா ஐயா, இந்த தூலதேகமும் இந்த சூக்ம தேகமும் ரொம்ப ஃபைன் மெர்ஜர்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அது ஒரு மெல்லிய ஒரு நுண்ணிய இணைப்பு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம சப்டியூலா புரிஞ்சுக்கணும் ஐயா. டைரக்ட் கனெக்ஷன் சொல்ல முடியாது. நம்ம இதுல பார்த்தோம் பாருங்க, கரு உற்பத்தியில தாயோட கருப்பையில போய் இருக்க தவிர ஒட்டிக்கிட்டு இருக்க தவிர இணைஞ்சு இல்ல இந்த பிளசண்டா. அந்த குழந்தை வெளில வர பிளசண்டா சேர்ந்து வெளில வந்து போகுது. At the same time there is a transformation of blood, excretion எல்லாம் transfer ஆயிட்டு தான் இருக்கு. Even though they are not connected flesh and flesh. அது போல இந்த வந்து ஸ்பைன் மெர்ஜரா இருக்குங்கிறாங்க இந்த நுண்ணுடலும் பருவுடலும். ஆனா நீ சொல்றதுலாம் இப்ப உணவு சம்பந்தமானது அத்தனையும் பருவுடல் சம்பந்தப்பட்டதுதான். அப்பா வணக்கம். இப்ப அந்த மனோமய கோஷத்துல வந்து இல்ல பிராணமய கோஷத்துல ஒரு பாதி பிராணன் வந்து நம்ம தூள உடல் எடுத்துக்குதுன்னு சொல்றீங்க. ஓகே, இப்ப வந்து சைக்காட்ரிக் அண்ட் சைக்காலஜிஸ்ட் டிசிப்ளின் வந்து இப்ப டெவலப் ஆயிருக்கு இல்லையா சயின்ஸ்ல. சோ அவங்க அந்த பிராணமய கோஷத்துல ஒரு பகுதியை வந்து அதை ஸ்டடி பண்ணிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சோ பிகாஸ் அதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மன அளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா 100%. அதாவது என்னுடைய டாக்டரோட சப்ஜெக்ட் தான் அந்த மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் தான்.
நான் என்ன பண்ண அவங்க வந்து இந்த ஆக்சுவலா நீ டைம் இல்லம்மா, அது ஒரு 5-6 பேப்பர் இருக்கு என்கிட்ட. அதாவது நம்ம தனி வேற ஒரு சப்ஜெக்ட்ல சிந்திக்க போறோம். இதே அந்த இன்னும் 2-3 வகுப்புல சிந்திக்க போறோம். அதாவது இந்த ஜாக்கிரதை சொப்பனம் சுழித்தி இருக்குல்ல, அப்ப சிந்திக்கிறப்ப இந்த மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் சிந்திக்க போறோம். நம்ம ஏன்னு கேட்டீங்கன்னா, வாட் சயின்ஸ் சேஸ் ஆன் திஸ் ஜாக்கிரதை சொப்பனம் சுழித்தி, இதான் என் கேள்வி எப்பயுமே. How do you relate this to pure science, psychology? என் டாக்டர் பார்ச்சிட்டு சைக்காலஜி படிச்சனால அந்த பிரமிட் போட்டு எனக்கு விளக்கிட்டு இருக்காங்க இப்போ. அந்த ஒரு நுனி தான் மேல தெரிஞ்சு நம்ம பாக்குற அந்த பாடி வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஐஸ்பர்க் வந்து ஃபுல்லா கடலுக்குள்ளதான் இருக்கு. அப்படிதான் சயின்ஸ் விளக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரேமன்ஸ் எல்லாம். நம்ம வந்து அந்த ஜாகிரதை சொல்லிட்டு கண்டிப்பா சிந்திப்போம். அது ரொம்ப சப்டிலான இடம் அது. இப்போ உள்ள ஸ்டடீஸ்ல அந்த சைக்காலஜி வந்து சைல்ட் சைக்காலஜி, ஐ மீன் டீனேஜர் சைக்காலஜி, அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. And then work related field and then work life balance-ல அதுவும் ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்குது. பிகாஸ் இந்த லைஃப் ஸ்டைல், இந்த ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல வந்து அது ரொம்ப பாதிக்கப்படுது இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நான் கேக்குறது. இந்த மனோ அந்த சூக்ம தேகம் வந்து இட்ஸ் பிளேஸ் a very vital role in psychology. Yes. நம்ம ஆழமா சிந்திக்க போறோம் அந்த ஜாக்கிரதை சொப்பன சுழித்தில. ஓகே ஓகே. நீங்க சன்மார்க்கம் சிந்திக்க முடியாது. இந்த ரெண்டு சப்ஜெக்டையும், இந்த தூல தேகத்தை இல்லாம ஆன்மீகத்தையும் சிந்திக்க முடியாது, அந்த சன்மார்க்கம் சிந்திக்க முடியாது. பெருமாள் வந்து அண்டங்களுக்கு அப்பாலுடைய அனுபவம் எல்லாம் சொல்றாரு. நாட் ஃபார் பிசிக்கல் பாடி, இட்ஸ் ஃபார் சப்டியூல் பாடி. சப்டியூல் பாடி, ஓகே ஃபைன். சப்டியூல் பாடி ஒத்துக்கலாம், பெருமாள் தீசிச்சே புரிஞ்ச முடியாது நம்மால. இப்ப நம்மளுடைய ஸ்தூல தேகம் சூக்கும தேகத்தை டெவலப் பண்றதுன்னா அதுதான் வந்து அண்டங்களுக்கு தாண்டி போகும், அந்த அனுபவ நிலைகள். இப்ப அதுக்கு வந்து பெருமானார் சொல்றது வந்து நம்மளுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம், பிறகு அந்த தியானங்கள், அதுதானுங்களே பேக்கேஜ். அவர் சொல்றது வந்து பரோபகாரம், சத்து விசாரம் ரொம்ப மெயினா சொல்றாரு. அதுக்கு பரோபகாரம், சத்து விசாரம், தியானம், தவம், அப்புறம் இந்த நித்திய கர்ம விதி, கர்ம ஒழுக்கம் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த ஆன்ம நெகிழ்ச்சி சொல்றாரு. ஏன்னா அந்த நெகிழ்தல் வந்து இப்ப சூக்ம தேகத்துல ஆரம்பிக்குது. நெகிழ்ச்சிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும் சூக்ம தேகம். அப்புறம் தான் பௌதிக தேகத்துக்கு அந்த அனுபவம் வரும், உடம்பு நெகிழ்றது. அப்போ பெருமான் வந்து இந்த வாடிய பெயரை கண்டுபிடிதெல்லாம் வாடினேன்னு பாடுறாரு. அவர் வாடினது வந்து பிசிக்கல் பாடி. நமக்கெல்லாம் மரம் மட்டும் வாடுது. இப்ப நம்ம வந்து ஒரு 100 ஏக்கர் ட்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு தானே மனசு கஷ்டப்படுது. நமக்கு வந்து மரம் வாடி நின்று போகுது அப்படியே. பெருமாள் it gets transmitted to the physical body also. அவர் சூக்ம தேகத்திலிருந்து அவருக்கு தூல தேகத்துக்கு போய் உடம்பு பூரா வாடி அப்படியே சுருங்கி போடுறாரு. அப்படியே நமக்கு அந்த அனுபவம் இல்லை, நமக்கு வந்து மனம் மட்டும்தான் வாடுது. அனுபவம் அந்த பௌதிக தேகத்துக்கும் போகணும் சன்மார்க்கத்துல. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் சூக்ம தேகம். அந்த சூக்ம தேகத்தை பிடிக்காம சன்மார்க்க அனுபவத்தை பிடிக்கவே முடியாது. இப்ப வந்து இதுல வந்து இப்ப நீங்க சொன்னதுல ஒரு தாட் என்னன்னா, இப்ப ஃபியர்னு ஒரு உணர்வு, ஃபியர் ஃபேக்டர், அந்த ஒரு பயம் அப்புறம் ஒரு கோபம், இந்த ரெண்டும் வந்து நம்ம உடல்ல தூள உடம்புல கூட ஒரு வகையான அதிர்வை கொடுக்குதுங்க இல்லையா? இப்ப அதிகமா கோவப்படுறவங்களை பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வு இருக்கும், அதே போல அதிகமா பயப்படும் போதும் அந்த அதிர்வு இருக்கும். சோ இது சூக்கும உடம்புல இருந்து தூள உடம்புக்கு வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ரைட்? எனர்ஜி தான். கோவம் வந்துட்டா சில பேர் கண்ணெல்லாம் கையெல்லாம் துடிக்குது, கண்ணெல்லாம் தண்ணி வருதுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெகுளின்னு சொல்றாரு உரைநடையில உபதேச குறிப்புல. சினம் அண்ட் வெகுளி சொல்றப்ப சினம் என்பது உள்வேக்காடு, வெகுளி என்பது வெளியில வரக்கூடிய கண்ணு தண்ணீர் வருது, கை காலெல்லாம் துடிக்கிறதா வெகுளின்னு சொல்லுவார் பெருமாள். அந்த உள்ள இருக்கிற சூக்க உடம்புடைய செயல் வந்து வெளியில பௌதிக உடம்புக்கு வந்து போகுது, டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அதான் பெருமான் கேட்கிறாரு, அப்போ ஒரு கோபமோ காமமோ தவறான எண்ணமோ மனசுல இருந்து வந்து உடம்ப பாதிக்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உடம்ப வளர்க்கலாம் இல்லன்னு கேக்குறாரு. கராலரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கராலரி நினைச்சு பாருங்க நீங்க. எப்ப வந்து உள்ள ஒரு கோப உணர்வு வந்து உடம்புலாம் துடிக்க புற வேறுபாடு வருதோ, புற நிகழ்ச்சி நடக்குதோ, அது போல ஒரு நல்ல நிகழ்ச்சி உள்ள நடந்து ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி, ஆன்ம நிகழ்ச்சி வந்து இறைவனோடு சேர்றப்ப உடம்பையே இறை உடம்பா மாறாதுன்னு கேக்குறாரு. தூக்க உடம்புடைய எஃபெக்ட் பௌதிக உடம்புல தெரியுது இல்ல, கோபம் வர்றப்ப. அது போல ஆன்ம நிகழ்ச்சி வந்து உயிர்களுக்காக இறங்கி ஆன்ம நிகழ்ச்சி வந்து செல்லெல்லாம் மாறுதுன்னு சொன்னா
இந்த சூக்கு உடம்புடைய அனுபவம் உடம்பு ஏன் மாறாதுன்னு கேக்குறாரு. ரைட். ரொம்ப சைக்கலாஜிக்கலா நம்ம பாக்கணும். ஆமா. அப்ப அதனால நீங்க சொல்றேன், அந்த சூக்கு உடம்பு நம்ம ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும் நம்ம. அப்ப சொன்னீங்க அந்த அதாவது தூள உடம்பும் காரண உடம்பும் ஒரு ஆணின் விந்துல இருந்து அந்த ஒரு உயிர் உருவாகும் போது கொடுக்கப்படுது. சூக்கும உடம்பு வந்து பெண்ணு, காரண உடம்பு சூக்கும உடம்பும், ஆமா, தூள உடம்பு வந்து பெண்ணோட கருமுட்டையில இருந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே ரைட். ஓகே. என்ன ஒரு சிறப்பு நம்ம இல்ல இது வரைக்கும் சமயங்கள்ல காரண உடம்பு தான் சொன்னாங்க. பெருமாள் வந்து அதிகாரண உடம்புன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லல அவர் அன்பால. நான் பெருமாள் சொல்லாத விளக்கம் இல்ல, மற்றதுல போய் கண்டுபிடிப்பேன். நான் சைவ சித்தாந்தத்தை பார்த்து தேடி கண்டுபிடிப்பேன், திருமந்திரத்துல கண்டுபிடிப்பேன். ஆனா இதுவரையில சைவத்துல யாரும் வந்து அதிசூக்கமா அதிகாரத்தை பேசல. அதுக்கான விளக்கம் கண்டுபிடிக்க முடியல திருமந்திரத்துல. அது பெருமாள் தான் நம்ம பாட்டுல தயார் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா ஏதாவது பாட்டை போல சொல்லுவாரு பதில். ஆமா, ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து போறாரு பெருமாள் அந்த சூக்குமா அதிகாரத்தை வந்து. அந்த பெருவிண்ணப்பம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைச்சது. உடம்பு பத்தி புரிஞ்சுக்கிறது, திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும் நம்ம. நம்ம இது வரைக்கும் 4 வகுப்பா சிந்திக்கிறது அத்தனையும் ஒரு பெருவிண்ணப்பம் தான். ஆமா, மேபி அந்த நம்மளுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல ஐயாவுடைய 7 பகுதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு கிடைச்சது வந்து 2.5 3. மேபி அந்த லேட்டர் பார்ட்ஸ்ல இருக்கலாம், நம்ம கைக்கு வரல. நம்ம இல்ல பெருமாள் உணர்த்துவார். நம்ம தியான தவத்தில் இருந்தவங்க கண்டிப்பா நம்ம உணர்த்துவார். அந்த நம்பிக்கை எனக்கு. ஓகே, கண்டிப்பா. நன்றிங்கப்பா. நன்றி. நன்றிங்க. வணக்கம், மானதி பேசுறேன். எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளமா இருந்தது. நான் இப்பதான் திரும்ப ஜாயின் பண்ணேன். இப்போ டாக்டர் விநாயகமூர்த்தி திலகவதி அம்மாக்கு நீங்க சொன்னீங்க, நான் ஹாஃப் இதுதான் கேட்டேன். அதாவது இப்ப மனம் வந்து சூக்கும உடம்புல இருக்கு, அது செயல்படுறது வந்து இதுவாகும் அப்படிலாம் சொல்றீங்க. பட் இந்த வினை அப்படிலாம் சொல்றோம்ல, அதனால அந்த வினை பொறுத்தும் நம்மளோட தீவினை நல்வினைக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே இருக்கும் அப்படிலாம் சொல்றீங்க. இப்ப டிஸ்லெக்சியா ப்ராப்ளம் இருக்க சில்ட்ரன்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வர்றது வந்து அந்த வினையோட தொடர்பு இருக்காதா? நீங்க வந்து மனம் அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவங்க பயன்படுத்துற இதுதான் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க. ஆனா அவங்களோட வினை பொறுத்து தான் அவங்களோட மனமும் செயல்படும் அப்படி இருக்காதா? ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்காங்களா இல்லையா? சில பேர் ரொம்ப கம்மியான இதுதான் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இது வினைக்கு தொடர்புடையது இல்லையா? இதுதான் கேட்டாங்களா? எனக்கு அதுவும் தெரியல, ஏன்னா நான் பாதியிலேன்னு கேட்டிருக்கேன். முதல் கேள்வி சுந்தரானந்தம் ஐயா தான் கேட்டாரு. அதாவது என்ன கேட்டாருமா, அந்த ஊழ்வினை வினைகள்லாம் வந்து எங்க பதிவாகும் கேட்டாரு. அது வந்து பதிவாகிறது அத்தனையும் காரண உடம்பு தான் பதிவாகும், காரண உடம்பு தான் பதிவாகும். ஏன்னா அந்த சூக்கு உடம்பும் காரண உடம்பும் அழியாதது, தூள உடம்பு அழிஞ்சு போயிடும். இந்த மண்ணுக்கோ நீருக்கோ போட்டு அந்த தூள உடம்பு அழிஞ்சு போயிடும். ஆனா நம்முடைய வினை பயன்கள் அத்தனையும் காரண உடம்புல பதிகிறப்ப என்ன ஆயிடும்னு கேட்டா அதுல எந்த விதமான மாற்றமே நிகழாது. காரண உடம்புல ஏன் பதிகணும், தூக்கு உடம்புலயே பதிலாமன்னு கேட்டா தூக்கு உடம்பு அகைன் போய் காரண உடம்பு தான் ஒடுங்கிடும். கடைசியா எல்லாம் வந்து ஒடுங்குறது காரண உடம்பு தான். தூள உடம்பு சூக்கு உடம்பு எல்லாமே கடைசியா ஒடுங்குறது காரண உடம்பு தான். அதான் எழுதுவாங்க, இந்த பிரளய காலம் ஊழி காலம் வந்து இந்த உலகம் அழிகிற பொழுது இந்த தூள சூக்கும எல்லாம் வந்து காரண உடம்பு தான் வந்து எல்லாம் ஒடுங்குன்னு சொல்லுவாங்க. ஒடுக்கத்துக்கு ஒடுக்குன்னு இருக்கும். அதனால வந்து அதுல வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மைக்ரோசிப்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி, அது சிபியூல கம்ப்யூட்டர் சிபியூல ஹார்ட் டிஸ்க்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. இப்பவுமே மெமரி அழியாது. அதுல இருந்து சூக்கு உடம்புக்கு வரும் அந்த மெமரி எல்லாம், சூக்கு உடம்புல இருந்து துள உடம்புக்கு வரும். அந்த வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நீங்க இப்ப ரெக்கார்ட் ஆகுற மாதிரி அதுல இருக்கும்னு சொல்றீங்களா? சோ அந்த அளவுதான் அப்ப அவங்களால செயல்பட முடியுமா ஸ்மார்ட்டாவோ? இல்ல ஒரே ஒரு குறிப்பு நம்ம டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா கேட்டாரு ஒரு கேள்வி. அதாவது சூக்கு உடம்பு எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றீங்களே, பிறப்பு உடம்பு தான் தூள உடம்புன்னு சொல்றீங்களே, ஏன்னா பொது உடம்பா இருக்கு, பிறப்பு உடம்புன்னு பேர் இருக்கு. அவங்க சொல்ற தத்துவத்துல பிறப்பு உடம்புனா பிறப்பாலே எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒண்ணுதானே என்னன்னா அளவு இல்ல, இன்டெலெக்ட் அண்ட் மைண்ட் இருக்கிற தன்மை உள்ளது பொது வச்சிருக்கிறது. உதாரணம் சொன்னேன், இப்ப எனக்கு வந்து ஒளி பூர்வ மத்தியில இருக்கு, இப்போ உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கு பூர்வ மத்தியில ஒளி இருக்கு. ஆனா அவ்வளவு பேருக்கு செயல்படுறது இல்லை. செயல்படுறதை வச்சு ஒரு மனுஷன் அவனுடைய அனுபவங்கள், அவங்களுடைய அருளல் நிலை, அவங்களுடைய ஞானம்னா பெரிய ஆகிட்டே இருக்கு, மைண்ட் இன்டெலெக்ட் பெரிய ஆகுது. அது போல சூக்கு உடம்புல
மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் செயல்படுற ஆழம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா சூக்குமம் போது எல்லாருக்கும் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் எல்லாருக்கும் இருக்கு. அதான் ஒரு இது கூட சொன்ன மாதிரி வந்து நோ ஒன் இஸ் பார்ன் இன்டெலெக்ட்னு சொல்லுவாங்க. நான் நோ ஒன் இஸ் பார்ன் ஃபுல்லிஷ் ஆல்சோ. ஆமா, அப்பதான் கேட்டேன். அதனால எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதுதான் ஒரே மாதிரி இருக்கு. பட் செயல்படுறது வந்து முன்ன பின்ன இருக்குல்ல, குறைவாவோ அது வந்து வினை தொடர்பா, அதனாலதான் அப்படி இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா வினை தொடர்பு. ஏன் செயல்படலன்னா அவங்க வினை தொடர்பு. ஓகே, அப்புறம் நன்றி. இன்னொரு சந்தேகம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கான்னு தெரியல. டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா முன்ன கேட்டாங்க, சொன்னாங்க ஏதோ ஒரு இதுல வந்து இந்த நத்தை அதெல்லாம் வந்து சின்ன பிடிச்சு கொண்ட வேற இடத்த விட்டுறோம் அப்படின்னு. அது மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் அந்த மாதிரி சில பிரச்சனை வருது, பூச்சி விரட்டி அதெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. இப்ப வந்து வெட்டுண்டல், அறுபடல் அந்த அந்த மாதிரி துன்பங்கள்லாம் ஏற்படும், ஒவ்வொரு பிறவிலையும் அதுக்கான துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நம்ம வேணும்னு போய் பண்ண வேண்டாம், வேணும்னு நத்தையை கொல்ற வேணும்னு அந்த மாதிரி பண்ணல. சில சமயம் நமக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு பண்றோம், தட்டுறோம், இப்போ ஒரு கொசுனா அடிக்கிறோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம்ல. அப்ப அதுக்கு அதுதான் அந்த பிறவியில அந்த துன்பங்கள்லாம் அதுக்கு இருக்கும்னு இருக்கு. அது அனுபவிச்சுதானே ஆகணும். அதுக்காக நான் எனக்கிட்ட இங்க இருக்கிற நத்தையெல்லாம் முடிச்சு நசுக்கணும் அப்படி சொல்ல வரல. இது போல சில சமயங்கள்ல வந்து இப்ப அதுதான் ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் வந்து கொசு இருக்குன்னா, இப்ப வீடு முழுக்க இது பண்ணுது இல்ல கடிக்குது, உடனே டக்குன்னு அடிச்சிடுறோம் இல்ல ஏதோ பண்றோம்னா, அந்தந்த பிறவிகளுக்கான அந்தந்த துன்பங்கள் அதை அனுபவிக்கும் அப்படின்னு அந்த இதுல சொல்லியிருக்காங்க, பெருமான் சொல்லியிருக்காரு. அப்ப அப்படி அதை அனுபவிச்சுட்டு போகுது, அப்படிதானே? அதையே நம்ம வந்து மெனக்கிட்டு கொண்டு அதை தனியா விட்டு அப்படி, அது எனக்கு தெரியல கொஞ்சம். அதாவது ஒரு பையன் ஒரு வண்டை பிடிச்சி குச்சியால குத்திக்கிட்டே இருந்தான். அவன் சொன்னான், அப்பா கேட்டார், ஏன்டா டே அந்த மாதிரி குத்தாதரா, அடுத்த பிறகு நீ வண்டா போயிட்டு அது வந்து உன்னை குத்துந்தான்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், இல்லப்பா போன பிறகு நான் வந்து வண்டா இருந்தேன், இந்த வண்டா இருக்காத மனுஷன் எனக்கு குத்து குத்து வச்சு அதாவது திருப்பி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான். அதாவது எப்படி நம்ம சொல்லிருக்கீங்க, அதாவது போன பிரிவுனாங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது திரோதமின்னு பேரு, அது வந்து மறைப்பு சக்தின்னு பேரு. அது ஏன் இறைவன் கொடுத்துருக்காங்கன்னா, யார் எந்த வினை வாங்கிட்டு வந்தாலும் யாருக்கும் தெரியாது. ஆனா போன பிரிவு நம்ம என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி இந்த கொசு வந்து போன பிரிவு என்ன இருந்தாலும் நமக்கு தெரியாது. அதோட அது போன பிறகு ஒரு தவறு பண்ணி தானே இப்ப வந்து கொசா வந்துட்டு அடிபட்டு தானே சாகணுங்கிறது விதியா இருக்கு. அந்த விதியை நம்ம செய்தானா நம்ம ஏன் கேட்க கூடாதுன்னா, அதான கேள்வி. நான் தப்பா புரிஞ்சுட்டேன். அதாவது மெனக்கிட்ட ரொம்ப மெனக்கடல் ரொம்ப ஜாஸ்தியா அப்படி இயல்பா டக்குன்னு தட்டிட்டோம், இயல்பா ஏதோ நடந்துச்சு அப்படின்னா ஓகே தானே, அதை மெனக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன். இயல்பா நடந்த கொலைன்னு வச்சு வந்தது இயல்பா நடந்த ஓகே இல்ல, இயல்பா நடந்த கொலை அது, அவ்வளவுதான். அது ஓகே, அது எப்படி ஓகே ஆக முடியும்? உயிர்கொலை தானே மாறுது. உயிர்கொலை வந்து எந்த காரணம் கொண்டு பெருமான் ஏற்றுக்க மாட்டாரு. அதுக்கு வந்து சமாதானமே இல்லை. அதுக்குதான் வந்து கொசு வெரைட்டிகள் இருக்கு, கொசு விரட்டலாம். அதாவது நம்ம ஞாபகம் மாதிரியா பழக தோஷப்படி அடிச்சிடறோம், ஒரு கொசு செத்து போகுதுன்னா அதுக்காக நம்ம போய் அதுக்கு மேல நம்ம தூக்கு மாட்டி நம்ம செத்துடக்கூடாது. நம்ம வேண்டி இதுல தண்டனை கொடுத்து வேண்டாம், மனம் வருந்தணும். ஐயோ நம்ம தவறா பண்ணிட்டோமே, நம்ம பழக தோஷத்தால இது வந்து உயிரை நம்ம கொண்டுட்டோமே சொல்லி மனம் வருந்தா என்னன்னா அடுத்த தடவை மாற்றி தேடுவோம். அறியாம அப்பப்போ கொசு அடிச்சு போறோம், என்ன பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு கொசு வெரைட்டியோ வேப்பம் தழை கொண்டாந்து வீட்டுல போட ஒரு நெருப்பு ஒண்ணு போடலாம், மாற்று இருக்கிற கொசு வலை கட்டிக்கலாம், தழைகளை போடலாம், இல்ல கொசு வலைகளை அடிக்கலாம் ஜன்னல் முழுவதுக்கும். அவன் மாற்றி தேடலாம். அதனால எந்த காரணம் கொண்டும் அறியாமல் செய்த பாவம் அறிவு செய்த பாவம் ரெண்டா பிரிக்கிறார் பெருமாள் அழுப்பாவில. ரெண்டுத்துக்கும் தண்டனை உண்டு பெருமாள். அது கூட நம்ம கேட்டுக்காரு, நான் பதில் சொல்லுமா? சரி, ஓகே ஓகே, நான் அதுக்கப்புறம் இது பண்றேன். ஓகே, நன்றி. நன்றி மகன். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம கோவிலுக்கு எல்லாம் போகக்குள்ள நம்ம ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியை உணர்றோம். இப்போ சிதம்பரம் கோவில்லாம் போனோம்னா அந்த ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து நம்ம ஃபீல் பண்றோம். அந்த வைப்ரேஷன் எனர்ஜி வைப்ரேஷன் ஃபீலிங் வந்து காரண உடல்ல இருக்குமா இல்ல வந்து சூக்ம உடம்புல ஃபீல் பண்றோமாங்க ஐயா? அதாவதுமா இந்த உணர்வுகள் அத்தனை சூக்ம உடலுக்கு தான் போய் சேரும். நம்ம கண், அதாவது காதுங்கிற கருவி கேட்கும், அது தூல உடலுடைய கருவியாக காது கேட்கும். தூல உடலை சேர்ந்தது அந்த கண்ணு, மூக்கு, செய், வாய், மெய்ங்கிற இந்த 5 உறுப்புகளும் தூல உடல் பரு உடலை சேர்ந்தது, பிசிக்கல் பாடியை சேர்ந்தது. அந்த கருவின் மூலமாக மனதுக்கு போகும். ஆக மனம் என்பது சூக்குடனுடைய கருவி மாதிரி. அந்த வந்து நம்மனா பிரெயினுங்கிறது கருவியாக தூல உடல் தான். ஆனா அறிதல்ங்கிற உணர்வுக்கு பாருமா சூக்குடமை தான் சேர்ந்தது.
சரிங்க அனுபவம் சூக்க உடம்புக்கும் அந்த செயலை செய்வது தூர உடம்புக்கும். தூர உடம்பாகிய காது கேட்டு அதனுடைய உணர்வுகளை, அந்த அதிர்வலைகளை சைதன்யம் பெறுமா. சமஸ்கிருத சைதன்யம்னா அங்க இருக்கிற எனர்ஜி, மேக்னெட்டிக் பவர் பாருங்க, ரேஸ், அதுல சைதன்யம் பேரு. அந்த சைதன்யத்தை உணர்வது வந்து சூக்கும உடம்பு தான், தூர உடம்பு உணராது. சரிங்க ஐயா, சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி ஐயா. அகங்கனிந்த மாலை வணக்கம். ஓ வந்தனம் ஐயா, ஸ்ரீதரையா வந்தனம், வந்தனம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. எனக்கு வந்து ஸ்தூல சரீரம், சூட்ச்ம சரீரம், காரண சரீரம் சொன்னீங்க. ஜாக்கிரம், சொப்பனம், சுசுப்தி சொன்னீங்க. இப்ப வந்து இதுல வந்து ஜாக்கிரம் வந்து ஸ்தூல விழிப்பு நிலை வந்து ஸ்தூல சரீரம் அனுபவிக்குது. சொப்பனங்கிறது இது சூட்ச்ம சரீரம் அனுபவிக்குது. காரண சரீரங்கிறது நீங்க சொன்னது நினைப்பும் மறப்பும் சொன்னீங்க. அது இருப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப பராந்த காலத்துல வந்து சூட்ச்ம சரீரமும் காரண சரீரமும் எப்பயுமே இருக்கும், ஸ்தூல சரீரம் மறைஞ்சிரும். அப்ப இருட்டுங்கிறது நம்ம இதுல நம்மளுடைய உடம்போட வாழும்போது தூக்கம் தான் காரண சரீரம்னு சொல்லலாமா? அப்படிங்கிற ஒரு டவுட். தூக்கம் இருட்டு தானே தூக்கங்கிறது. அப்ப தூங்குறதுதானே எல்லாமே போய் வினை எல்லாம் போய் அங்க வந்து அடங்கியிருக்குது. அப்படிங்கிற கனவற்ற தூக்கம், ஆழ்ந்த ஆழ்துயில் இருக்கு பாருங்க, அத வந்து காரண சரீரத்துக்கு சொல்லலாம். சரிங்க. கனவுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னாலே அது சூக்ம சரீரம், கனவுன்னு வந்தாலே அது வந்து தூர சரீரம். சரி, அது வந்து ஒரு ஈக்குவேஷன் தான். இது வந்து எப்படி இது வாதப்பத்தை ஸ்லேத்து மத்த ஒப்பிட்டு பாக்குறாங்களோ அப்படி ஒரு ஒப்பீடு தான். இது 100% ஃபங்க்ஷன் தான் சொல்லக்கூடாது எப்பயுமே. இது வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். எந்த விதமான கனவே இல்லாம ஆழ்ந்த உலகத்தில் இருக்கிறப்ப காரண சரீரம் தான் வேலை செயல்ல இருக்காங்க. ஒப்பீடு தான் ஒரு வந்து 100% அதுதான் சொல்லக்கூடாது எப்பயுமே. அதனாலதான் வந்து நான் அதை வந்து ரொம்ப அறிவுறுத்தாம மேலோட்டமா சொன்னேன் அந்த கருத்தை. சரிங்க. அப்பயா அந்த 13 அவஸ்தை வந்து 13 அவஸ்தை சொன்னீங்க இல்லையா? ஆராதனம், மேல வந்து துவாதசாங்கம் அது சொன்னீங்க. அது வந்து அக்கண்ணா தியானத்துல வந்து அந்த 13 அவஸ்தையும் வந்து அனுபவம் பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க. 13 நிலைகள். அது கொஞ்சம் அது ஒரு தடவை விளக்குங்க. அவ்வளவுதான். அதாவது ஐயா, வந்து சமய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6 ஆதாரம் தான் அவங்க பேசுவாங்க. அதை வந்து அடி ஒற்றிதான் நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து 7 சக்ராஸ் தியோசாபியல் சொசைட்டி ஒரு புக் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆனா ஒரு வெளிநாட்டுக்காரமா ஒரு லண்டன்ல பிறந்த ஒரு பொம்பளை அவளை எழுதி ரொம்ப ஆச்சரியம் தான் அது. அதுவும் அப்போ 40 வருஷத்துக்கு எழுதியிருக்காங்க. நான் 40 வருஷத்துக்கு முன்னே அந்த புக்கை படிச்சேன். நான் தியோசாபியல் சொசைட்டி பிரான்ச் ஆரம்பிச்சப்போ அந்த புக்கெல்லாம் நான் வாங்கி படித்தேன். சமய அடிப்படையில் ஐயா மூலாதாரம், அந்த வந்து நம்ம மலப்புற வழிக்கு பக்கத்துல இருக்கிற பகுதி, அது மூலாதாரம். கரு உற்பத்தி, அந்த ஆண் பெண் உறுப்புக்கு இருக்கிறதா வந்து சுவாதிச்சானம். தொப்புள் இருக்கிற அந்த நேவல் அதுக்கு பின்னாடி முதுகுத்தண்டை கற்பனை பண்ணிக்கணும் நீங்க. அந்த முதுகுத்தண்டு வந்து மூலாதாரம் ஆரம்பிக்குது, அப்படியே ஆரம்பிச்சு பூர்வமத்திக்கு போகுது முதுகுத்தண்டு. அந்தந்த இடத்துக்கு பின்னால இருக்கிற பகுதின்னு அர்த்தம். தொப்புளுக்கு பின்னால் இருக்கிற பகுதி வந்து மணிப்பூரகம். இருதயத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த முதுகுத்தண்டு பகுதிக்கு வந்து அநாகதம். விசுக்தி, அந்த தொண்டைக்குழி, அதுக்கு பின்னால் இருக்கிற முதுகுத்தண்டு பகுதிக்கு வந்து அப்புறம் பூர்வமத்திக்கு வந்து ஆக்ஞா. இப்படி 6 ஆதாரம் ஐயா. மூலாதாரம், சுவாதிச்சாரம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தின்னு பேரு தொண்டைக்குழிக்கு, பூர்வமத்திக்கு ஆக்ஞான்னு பேரு. 6 ஆதாரம். 7வது வந்து இந்த பிரம்மரந்திரம் சொல்லுவாங்க சமஸ்கிருத. பிரம்மரந்திரம் பிரம்மன் போட்ட குழி, ரந்திரம்னா இந்த டக்குன்னு குழந்தைக்கு அடிக்கிற இடம். அதான் உச்சாந்தலை, அதான் சகர்த்தராரம் சொல்லி 1000 தாமரைன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 6 ஆதாரம் தான் சமய அடிப்படையில ஞான மார்க்கத்தில் போகிற வழி. ஆனா பெருமாள் என்ன செய்யறாரு ஐயா, இத 13ஆ பிரிக்கிறார். இந்த பிரம்மஸ்தானம் சொல்றாரு. அதாவது மலம் போற புற வழிக்கும் அந்த ஆண் பெண் உறுப்பு நடுப்புற பகுதிக்கு தான் பிரம்மஸ்தானம் சொல்றாரு. அங்கதான் நாற்சோதர பை இருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே அங்க சுக்கிலம் சுரந்து போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறார். பிறந்ததுல இருந்தே எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து பிறந்ததுல இருந்து சினை முட்டை இருக்கும், அது போல ஆண்களுக்கு பிறந்ததுல இருந்தே அந்த விந்து சுக்கிலம் இருக்குங்கிறார். அதுக்கு பிரம்மஸ்தானம் பேரு. அதுல இருந்து அது நம்ம சிந்திக்க போறோம். பின்னால வந்து இந்த பெண்டலட்சணத்தை பத்தி சிந்திக்க போறோம். இந்த இதே வகுப்புல சிந்திக்க போறோம். குறிப்பா சொல்றேன் உங்களுக்கு. தொப்புள் வந்து விஷ்ணுஸ்தானம் பேர். அங்க பிரம்மஸ்தானம் வந்து உயிர்நிலைக்கு பக்கத்துல, விஷ்ணுஸ்தானங்கிறது தொப்புள்,
மார்பகம் செஸ்ட் இருக்கு, நுரையீரலாம் இருக்குன்னா இந்த இடம் வந்து ருத்ரஸ்தானம், நெருப்பு எரிகிற இடம். அடுத்தது தொண்டைக்குழி வந்து மகேஸ்வர ஸ்தானம். உள்ள தொகுதி ஒரு நாட்குள்ள அது வந்து சதாசிவ ஸ்தானம் பேர். புருவமத்தி வந்து புட்டு வைக்கிற இடம், அது வந்து விந்து ஸ்தானம் சொல்றாரு. விந்துனா ஒளின்னு பேர் தமிழ், ஒளி ஸ்தானம் சொல்றாரு பெருமாள். அதுக்குதான் இந்த புருவமத்தி தான் பல பேர் சமயத்துல வந்து 6 ஆதாரங்கள் இது ஆக்ஞான்னு சொல்லுவாங்க. பெருமான் வந்து அது விந்து ஸ்தானம் சொல்லுவாரு. லலாடம், சுழுத்தி, பாலம் எல்லாம் தான் அந்த இடம் தான். ஆன்மஸ்தானம் எல்லாம் தான், சிற்சபை எல்லாம் இந்த புருவமத்தி தான். இது 6வது. 7வது தான் ஏன் இந்த பிரம்மரந்தரன் சொல்ற இந்த 7வது குழந்தை டப் டப்னு அடிச்சு இது உச்சந்தலையில, அது வந்து நாதஸ்தானம். எது அசைதோ நாதமையாது, அசைந்தாதான் நாதம் வரும். இந்த அசைற பகுதியான நாதஸ்தானம் பெரியாது. அங்க புருவமத்தி வந்து ஒளி, 7வது ஸ்தானம் வந்து நாதம் உடம்புல. ஸோ 7 ஸ்தானம் உடம்புலயே இருக்கு. அதுக்கு மேல பெருமானா சொல்றாரு, உச்சந்தையில இருந்து 4 அங்குலம் மேல அது வந்து பரநாதம். அதுக்கு மேல 4 அங்குலம் பரநாதம், அதான் 9வது ஸ்தானம் பரநாதம். அடுத்து 10 திக்ராந்தம், அதிக்ராந்தம், துவாதசாந்தம், சுத்த சிவம், இப்படி 13. அது உடம்புக்குள்ள 7 ஸ்தானம், உச்சந்தலை வரையில இருக்கக்கூடிய நாதஸ்தானம். அதுக்கு மேல பரவிந்து பரநாதம், திக்ராந்தம், அதிகாரம், துவாதசாந்தம், சுத்த சிவம் 6 ஸ்தானம் தலைக்கு மேல, 7 ஸ்தானம் உடம்புக்குள்ள. இந்த 6 மேல இருக்க 6 ஸ்தானம் 13 இருக்கு பாருங்க. 4 கை வச்சுட்டே போனீங்க, இப்படி கை வந்து இப்படி கையை மேல தூக்குனீங்கன்னா, அரோகரான்னு சொல்ற மாதிரி கையை தூக்குனீங்கன்னா அது 13ஆம் நிலை போய் இந்த வேர்ல தோணும். அதான் பெரியவங்க என்ன சொல்லி காமிச்சாங்க ஐயா, இந்த உடம்புக்குள்ளேயே இந்த 13 அனுபவம் எட்டி பிடிக்கலாம் தான் கையை அப்படி காமிச்சா மேல. அரோகரான்னு சொல்லிட்டு தாடியில போட்டு வந்துருக்கணும். இந்த 13 நிலைகளையும் எப்படி பெறுறது? 6 ஸ்தானம் வானத்துல அண்டத்துல இருக்கு, உடம்புல 7 தானே இருக்குன்னா பெருமான் சொல்றாரு அதை பத்தி கவலை இல்லை. இந்த வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், புருவமத்தி அக்னிங்கிற 3 வைத்து இந்த 13 அனுபவம் பெற முடியுங்கிற அர்த்தம். அதுதான் இந்த அக்கனா. ஆக இந்த 13 அனுபவங்களை பெறக்கூடிய ஆயுதம் எதுனா இந்த அக்கனா தான். வலது கண், இடது கண், புருவமத்தி. அதான் இந்த ஆயுத எழுத்திலே பேர் வச்சாங்க தமிழ்ல. அதனால நம்முடைய அனுபவம், சன்மார்க்க அனுபவம் முழுவதும் இந்த 3 வச்சுதான். இந்த 6 ஆதாரங்களுக்கு கீழே போக வேண்டாம், இந்த 13 நிலைக்கு மேல இருக்கிற 6 ஆதாரங்களை தேடிக்கிட்டும் போக வேண்டாம். அத்தனை அனுபவங்களையும் இந்த வலது கண் சந்திரன், சூரியன், இடது கண் சந்திரன், புருவமத்தி அக்னி, வெள்ளை, மஞ்சள், சிகப்பு. அதான் போன வாரம் நான் சொன்னேன். இந்த ஆராய்ச்சி எடுக்கிற கூட இந்த மஞ்சளும் அந்த சேர்த்தா சிவப்பா வந்துடும், சுண்ணாம்பு. அதான் அக்னி, அக்னிஸ்தானம் தான் சிகப்பு. அது நம்ம சன்மார்க்க அனுபவம் முழுவதும் இந்த அக்கனாதான். அக்கை வழிபாடுனே பெரியாது. அதான் மயில் குயில் ஆட்சிடி அக்கச்சின்னு கூட, வானத்தின் மீது மயிலாட கண்டே மயில் குயில் ஆட்சிதடி அக்கச்சி. அக்கச்சின்னா அக்கனாதான் சொல்றாரு. இந்த மயிலும் குயில் அனுபவம் எங்க பெற முடியும்? இந்த அக்கனா வச்சுதான் பெற முடியும். சரிங்க, நன்றி ஐயா. ஐயா நான் பிரபாகரன் பேசுறேங்க ஐயா. ஓ வந்தன ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் பேச முடியல. வணக்கம். பரவாயில்லையா, பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா. அந்த நிமித்திய காரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இறைவன் அதாவது 3 காரணம் சொல்லுவாங்க. ஒரு பொருள் உருவாகிறதுக்கு ஒரு பொருள் சொல்லுவாங்க சைவத்தானத்துல. ஒரு பொருள்னா உருவாகுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உதாரணம் சொல்றது வந்து இந்த பானை செய்யறத சொல்லுவாங்க. பானை செய்யறத, ஒரு பானை செய்யறதா இருந்தா 3 தேவைங்க. ஒண்ணு வந்து மண்ணு தேவை. அடுத்து இந்த மண்ணை வச்சு சுத்துறதுக்கு ஒரு சக்கரம் தேவை. சுத்துறதுக்கு தடி சக்கரம்லாம் தேவை. அடுத்து செய்யறதுக்கு ஒரு குயவன் தேவை. இது 3 சேர்ந்தாதான் ஒரு பானைங்கிற ஒரு பொருள் வரும். இந்த பானை வந்து உடம்பா ஒப்பிட்டுங்க நீங்க. இந்த உடம்புங்கிறதா பானை. அங்க எப்படி பானை செய்வதற்கு மண் முதற் காரணமோ, அது போல இந்த உடலை செய்வதற்கு முதற் காரணமாக இறைவன் வந்து இந்த மாயை எடுத்துக்கிறான். மாயைதான் முதற் காரணம். அடுத்து துணை காரணம் என்ன? அங்க துணை காரணங்கிறது களிமண், அங்க பானைக்கு வந்து துணை காரணம் வந்து சக்கரமும் தடியும். முதற் காரணம் மண் அங்க, இங்க முதற் காரணம் மாயை உடம்புக்கு. அங்க துணை காரணம் வந்து இந்த சக்கரமும் தடியும், இங்க துணை காரணம் வந்து பஞ்சபூதங்கள். அங்க நிமித்த காரணம் எதுங்க? நிமித்தம்னா செய்யறவன். நிமித்த காரணம் யாருன்னா குயவன். இங்க நிமித்த காரணம் இறைவன். அங்க உருவானது பானை, இங்க உருவானது மனித தேகம். ஆக முதற் காரணம் மாயை, துணை காரணம் பஞ்சபூதங்கள், நிமித்த காரணம் இறைவன். அங்க முதற் காரணம் மண்ணு, களிமண், துணை காரணம் சக்கரமும் தடியும், நிமித்த காரணம் வந்து குயவன். நிமித்தம் அப்படின்னா செயல் செய்யறவங்க. ஆமா, செய்வோம்.
சரிங்க. சரி. நிமித்திகன் பேரு. அடுத்து குயவனுக்கு சரி நிமித்திகன் பேரு. நிமித்திகன். அப்புறம் இந்த சூக்கும தேகம் காரண தேகம் சிரசிலேயே இருக்குதுங்களா ஐயா? ஆமாங்க. அதாவது ஒரு ஆணுடைய சுக்கிலத்திலேயே அந்த விந்தணுவிலேயே இறைவன் வந்துயா காரண தேகத்தையும் சூக்கும தேகத்தையும் விட்டுறோம். அதுவும் அதிகாரண சூக்குமம், அதிகாரணம், அதிசூக்குமம் ரெண்டுத்தையும் விடுறாங்க. ஆமாங்க. அது தூல தேகத்தை வந்து எங்க உருவாகுது? தாயோட திணை முற்றிலும் உருவாகுது ஐயா. இப்ப நம்மளுடைய சிரசுல இருக்குங்களா இல்ல சிரசு கண்டத்துக்கு கீழே புரியல. அது நம்மளுடைய தேகத்துல இப்ப எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு? இது 3 சேர்த்தானே இருக்கு. இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி நம்முடைய தேகத்தை நீங்க நான் எடுத்து என் உடம்புலயும் 3 தேகம் இருக்கு ஐயா. அப்போ வெளியில தெரியறது பருவுடல், பிசிக்கல் பாடி. இந்த பருவுடல் உள்ள இருக்கிறதா சூக்கும தேகம். இந்த மனம் மகிழறது, அறிவு செயல்படுறது சூக்கும தேகம் தான். 72,000 நாடிகள், வாதப்பித்த சித்து எல்லாம் சூக்கும தேகம் தான். அதுக்கு நிறம் ஏதாவது இருக்குங்களா ஐயா? நிறமா? ஆமாங்க. இல்லையா, நிறமா உருவம் வந்து ஐயா நம்ம இந்த பருவுடல் மாதிரி உருவம் இருக்காது. அதுக்கும் கண்ணு மூக்கு செய்வாயெல்லாம் இருக்கு. அந்த சூக்கும தேகத்துக்கு உள்ள வந்து நமக்கு இருக்கிற மாதிரி அதுக்கும் கண்ணு மூக்கு செய்வாயெல்லாம் எல்லாம் இருக்கு. அது வந்து சூட்சமா இருக்கு. அதாவது சூக்கும தேகம் சூட்சம் கண்ணுக்கு தெரியாம இருக்கும். கண்ணுக்கு புறப்படாத பொருளுக்கு நேரம் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கண்ணுக்கு காட்சியா தான் ஒரு பொருள் வந்து அதனுடைய நாம ரூபம்லாம் சொல்ல முடியும், நிறம்லாம் சொல்ல முடியும். அந்த சூக்கும தேகத்தினுடைய லட்சணமே கண்களுக்கு புலப்படாதது, உணர்வுக்கு மட்டும்தான் புறப்படும். உதாரணமா அப்ப மனம் சந்தோஷப்படும் சொல்ற, மன சந்தோஷம் சொல்ல முடியுமா என்ன நிறம்ட்டு? சொல்ல முடியாதுங்க. இனிக்குதுன்னு சொல்ற, இனிப்பு வந்து எப்படி நம்ம விளக்க முடியாதுங்க. உணர்வு என்பதற்கு உருவம் இல்லைங்க. அது வந்து நிறமோ குணமோ எதுவும் இல்லை, உணர்வு தானே அது. உணர்வையா பாருங்க, கடவுள் வந்து அணு கிடையாதுன்னு. அணுங்கிறது சிற்றணு. நம்மளாம் அந்த ஆகாயம் ஃபுல்லா அந்த அணுக்கள் நிரம்பி இருக்குன்னு பெருமாள் சொல்றாங்க. கடவுள் வந்து அணுவெல்லாம் கிடையாது, அணுவுக்குள்ளேயே இருக்கிறாரு. இறைவன் வந்து எங்கேயும் நிறைந்திருக்கிற பரம்பொருள். அது வந்து அணுலாம் அதுக்கு அப்புறம் உள்ள பொருள் அல்ல. ஆமாங்க. அணு என்பது ஒரு பௌதிக பொருள் ஐயா. இறைவன் வந்து சூட்சம் பொருள் இல்லையா, ஒளி பொருள் இல்லைங்களா? அது ஒளிப்பொருள் எங்கேயும் இருக்கிறது, அணு உள்ளேயும் இருக்குது, அணுக்கள் மயமாறு. ஆன்மாக்கள் தான் அணுக்கள் மயமாறு. அணு உள்ளேயும் இறைவன் இருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா. இறைவனுக்கு அது இடமே இல்லைங்களா ஐயா. அணுவுக்குள்ளே இறைவன் இருக்கா ஐயா. அதான் அணுவுள் அமைந்த பேரொழியேங்கிறார் பெருமான். அன்பனும் பிடிவுள் அகப்படும் மலையங்கிற பாட்டுல அணுவுள் அமைந்த பேரொழியே, அணுவுக்குள்ள பேரொழியா இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ணுல இடது கண் வலது கண் சொல்லும் போது இடது கண் வந்து சந்திரன், வலது கண் சூரியன் சொல்றோம். ஆனா அந்த ஞான சபையை பார்த்தோன்னா எப்படி சுத்தி பார்த்தாலும் இடது கண் வந்து சூரியன் போல அமைப்பு தோடுதுங்க. ஏன்னா அங்க வந்து ஞான சபையில இடது பக்கத்துல பொற்சபை இருக்குதுங்க ஐயா. அதனால திருப்பி எந்த பக்கம் திருப்பி கொண்டு வந்தாலும் ஞான சபையை நமக்கு இடது பக்கம். கேள்விதான். அதாவது நீங்க ஞான சபையை பார்த்து ஜோதி தரிசனம் பார்த்திருப்பீங்க, தைப்பூசம் பார்த்திருந்திருப்பீங்க. ஜோதி தரிசனம் பார்க்கிறப்ப வலதுகை பக்கம் சூரியன் இருக்கும் கிழக்குல, இடதுகை பக்கம் சந்திரன் இருந்திருக்கும். அன்னைக்கு தைப்பூசணி காலையில பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க தைப்பூசணிக்கு. வலதுகை பக்கம் சூரியன், இடதுகை பக்கம் சந்திரன், நேர நெற்றிக்கு நேரா அக்னி பார்த்திருப்பீங்க, ஜோதி தரிசனத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க தியானம் பண்றப்ப தெற்கு நோக்கி உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வலதுகை பக்கம் சந்திரன் வந்துடும், இடதுகை பக்கம் சூரியன் வந்துடும் இல்லையா? அதான் உங்க கேள்வி. அது பூசத்துக்கு மட்டும் தானே அந்த மாதிரி வரும். அது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தானே அந்த மாதிரி. அந்த பூசத்துக்கு அப்புறம் தான் வரும். ஆனா நீங்க உங்க கேள்வி என்னன்னா, நம்ம எப்படி பார்த்தாலும் பொற்சபை வந்து இடதுகை பக்கம் தான் இருக்கு இதுல சபையில. ஆமா, ஞான சபை எந்த பக்கம் திருப்பினாலும் பொற்சபை வந்து இடது பக்கம் தான் வருது. அதுக்கு வந்து உரைநடையில பெருமான் எழுதுவாருங்க ஐயா, இந்த வலது இடம் சொல்றோம் இல்ல, இது வந்து மருள்தேக நியாயம் சொல்லுவாரு அவர். அனுபவ நியாயம் கேட்டீங்கன்னா வலதுக்கு இடது வலதான் தெரியாது அனுபவ ஞானம். நீங்க தியானத்துல போக போக அனுபவமா சித்திக்கும். அது நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து மருள் தேக நியாயம் சொல்றாரு. மருள்னா நம்மள போன்ற இருக்கக்கூடிய மயக்கம் கொடுக்கக்கூடிய தேகம், நம்மளுக்கு தேகம். அது நம்ம அனுபவத்துக்கு வந்து இடதுகை பக்கம் பொற்சபை மாதிரிதான் தெரியுது இன்னைக்கு நமக்கு. அதனால அனுபவ ஞானம் வருகிற பொழுது இந்த பொற்சபை வந்து வலதுகை பக்கம் வரும்னு சொல்றாரு. ஒரே நேரம் சொல்லுவாரு. இதே காத்து சொல்லி இந்த வலது இடதுங்கிறது மருள் தேக நியாயம், அனுபவ ஞானம் வருகிற பொழுது திசை மாறும்னு சொல்றாரு பெருமாள். நன்றிங்க.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். வந்தனை, எல்லாருக்கும் வந்தனை.